ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா இருக்கு. கிரக நிறைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அதை ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகா கணிச்சு நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள், ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள், நல்வாழ்வு ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள், மகா பிரத்திங்கரா தேவி உபாசகர் ஜே.எம். மைதிலி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேடையில நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே குரு தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். சனீஸ்வரர் பார்க்கும் இடத்தை விட தான் இருக்கும் இடம் பலம் அதிகம். அதே மாதிரில இரவில் யாருக்கு பலம் அதிகம், பகலில் யாருக்கு பலம் அதிகம்னு பார்க்கணும். அப்போ குருவுக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை வந்து பார்க்குறாரு. குருவுக்கு வந்து ஸ்தான பலம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் மேஷராசிக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம். முதல்ல வேலை வாய்ப்பு, இடமாற்றம். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தன் காலை ஆட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் இருந்தது, எனக்கு கொடுக்கவே இல்லை சார். எனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை, எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார். நல்லா பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் அங்கீகாரம் முக்கியமாக இருக்கு. அது எனக்கு கிடைக்கல சார். இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா அப்படின்னு ஆண்களுக்கு சுபமான பலனாக்கள். எப்பவுமே ஆண்களுக்கு ஒரு சுபமான பலன் கிடைச்சதுனாலே அவ்வளோதான். நான் பதிலே சொல்ல பாருங்கள், அவரே சொல்லிட்டார். ஒரு மனைவி மக்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டினுடைய வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிப்பது சுப கிரகமான குருவினுடைய பார்வை, வருமானம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும் காலம். இதுவரைக்கும் ராகுதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் இப்படின்னு வகை வகையான எத்தனையோ தோஷங்களில் சொன்னாலும் திருமண வாழ்க்கை கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போகும்போது ஏற்படக்கூடிய பிரிவுகள் உங்கள் குடும்பத்தில் மிக அன்பையும் பலத்தையும் கூட்டி கொடுக்கும். இதை எல்லாத்தோட வியாபாரிகளுக்கு புதிய வியாபார ஒப்பந்தம் ஏற்படும். எப்பவுமே இந்த குரு பெயர்ச்சி மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் என்பது, இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது பொது பலன். சனீஸ்வரனுடைய தாக்கம் பார்க்கணும், ராகு கேதுவனுடைய தாக்கம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறது அத்தனையுமே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு நாங்கள் பலன் சொல்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு உற்சாகமான பலன் தரும். அப்படின்னு நான் சுப பலன்களை கொடுத்துக்கிட்டே போனாலும் இன்னும் என்னுடைய சகோதரரும் சகோதரியும் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன். நான் எதெல்லாம் விட்டனோ அதையெல்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சு தருவாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட போகிறது. எந்த மாதிரி ட்விஸ்ட்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு நல்லது நடந்தது கிடையாது, எப்படா சாவேன்னு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள், நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ரீசன். ஸோ பேசிக்கலாக என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நிறைய பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா, அவங்க யாருமே ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் லெவல் அக்யூரசியில் இருக்கிறது கிடையாது. யாரெல்லாம் வந்து இந்த உற்சாகமாக இல்லாமல் ஏதோ நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைகளில் ஓடின்னு இருக்கு. ஆனால் இந்த குருவுடைய மாற்றம்ங்கிறது வாழ்க்கையில் திருமணம் நடத்தி வைக்கும், பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும், பெண்களுக்கு பெரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுக்கும், உயர் பதவிகள் எட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க, எதுவுமே சேராமல் தள்ளி போய் நியூக்ளியர் ஃபேமிலி, தனி கூடத்தினத்தில் போய் உட்காந்துருக்கிற ஆட்கள் அத்தனை பேர் இப்போது ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுது. அதே மாதிரி வாழ்க்கையில் இது மேலே ஒன்றுமே பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் லாஸ்ட் மூமெண்ட்டில் கடவுளாக பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து கை கொடுப்பாங்க. உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூட பார்ப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு நேரடியாக வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி, அதாவது இந்த குருவுடைய பார்வை பலம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கவே மாட்டோம். உங்கள் பாஸ் யார் இருந்தாங்க அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. உடனே உங்களுக்கு அந்த பொறுப்பும் சேர்த்து உங்கள் பொறுப்பும் சேர்த்து ரெண்டுமே ஈக்குவலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி 2 லட்டு திங்க ஆசையாங்கிற அப்படி பையன்
அதுவுமே நடக்கும். ரெண்டாவது, தேவையான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி நண்பர்கள் இடையே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓஞ்சு எல்லாமே அந்யோன்யத்தை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியதுலாம், யாரெல்லாம் உங்க வேணான்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ, அத்தனை பேர் உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இந்த குருவினால் ஏற்பட போகிறது. லைஃபோட மாற்றத்தை கண்கூட பார்ப்பீங்க. என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, கழுத்து சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, வர்ட்டிகோ சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். பண்ண வேண்டியது, குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை போய் மனசார தர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மாறப்போகிறதுங்கிறதுல டவுட் கிடையாது. வீரமும் தைரியம் மிக்க மேசராசி நேயர்களே, இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வை அப்படின்றது உங்களை ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7, 9, அடுத்தது 11. இந்த இடத்துல குரு பார்க்கறது என்பது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. என்னன்னா, நீங்க நீண்ட நாட்களாக பல காரியங்கள் உங்களுக்கு தடை ஏற்படுத்திட்டே இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா, இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அதீத லாபங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். உங்களோட உழைப்பு, உங்களோட திறமை வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்களாக 2வது திருமணம் அல்லது 3வது திருமணம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டிலும் இந்த நேரத்தில் மேசராசிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு கட்ட முடியல, அதனால சில சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் மீண்டு வழி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடி வரப்போகி இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கலாம் சொந்தமாக தொழில் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொந்த தொழில் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2 வீலரில் போகிறவங்க, 4 சக்கர வாகனங்கள், பழைய வாகனம் இருக்கிறவங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போய் இருக்கின்றது. இந்த மேஷத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறது. பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கக்கூடிய நாள், அதாவது உங்களோட ஜென்ம நட்சத்திர நாட்களில் போய் தரிசனம் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. 2025 விஸ்வாவிசு வருடம் குரு பெயர்ச்சி பலன் மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மேஷராசி எப்பவுமே இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை வேணுங்க. அதாவது கம்பீரம், எதுலையுமே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு அன்பை கூட, ஒரு காதல் இல்லை அன்பை கூட ஒரு இனிமையா சொல்ல தெரியாத நேர்கள் யாருன்னா மேஷராசிக்காரங்க தான். அதாவது நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு முரட்டுத்தனமா தான் சொல்லுவாங்க. ஒரு அன்பை காட்டுறது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு கூட இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு பேசுறது கூட ஒரு கம்பீரமா தான் பேசுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு சின்ன சாபம்னு கூட சொல்லலாம். இதை மட்டும், இந்த குணத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். 5ஆம் பார்வையா 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும், அதாவது இந்த 9, 11 பார்வை பார்க்குது இல்லைங்களா, இது மிக பெரிய ஒரு விஷயங்க. உங்களோட வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்த சண்டை சச்சரவு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸே உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க இவ்வளோ வருஷமாக. இது எல்லாமே இந்த ஆண்டுலேருந்து மாறப்போகுதுங்க. வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் தந்தைக்கோ இல்லை மாமனாருக்கோ இல்லை அரசாங்க தொடர்பான உங்களுக்கு எதனா செலவுகள்லாம் இதெல்லாம் நடந்துருந்ததுன்னா, அல்லது உங்கள் தந்தைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், உடல் நலம் சரியில்லாமல் இருந்ததுன்னா, இது எல்லாமே இந்த ஆண்டு மாறப்போகுது. 11ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் பன்மடங்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க, உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் வரதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மல்டிபிள் 5 டைம்ஸ் பெட்டராக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்துலாம் லாபம் கிடைக்க போகுது. உடல்நிலையில், உங்களுக்கு உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அது மட்டும் இந்த ஆண்டு கவனம் இருக்கட்டும். 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அயல் நாட்டுக்கு, இந்த மாதிரியெல்லாம் வெளிநாட்டு பயணம்லாம் உங்களுக்கு வீசா கிடைக்காம இருந்ததுன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபத்தில் இருந்து குரு ஜென்மத்தை விட்டு விலகிறார். இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் யூடியூப்பில், டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் இதோடு அந்த ப்ரிடிக்ஷனை விட்டுருவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்குது.
திரைக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரமாதித்தன் மாதிரி இந்த ஆண்டு வந்து குரு அதிசாரமாக போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா, பகை வீட்டை விட்டு உச்ச வீடான கடகத்துக்கு போகிறார். அந்த கடகத்துக்கு போகும்போது இதுவரைக்கும் பார்வை இல்லாமல் இருந்த ரிஷபத்துக்கு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல உத்தியோகம், மன நிம்மதி, சந்தோஷம். 2வது அந்த கடகத்துக்கு போகும்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஆகவே இந்த 2ஆம் வீட்டுக்கு வரும்போது செய்யும் தொழிலில் இடமாற்றம் கேட்குற நீங்கள் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி, ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த 2 பெயர்ச்சிகளை நம்ம மனசில் வச்சுக்கணும். திருப்பியும் அவர் வக்கரகதியில் வராரு சார், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பவும் நல்லா இருக்கும். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். குழந்தைகள் பிறக்குமா? பிறக்கும். ஃப்ளாட் வாங்கலாமா? வாங்கலாம். அதே மாதிரி ஒரு காலி நிலம் இருக்குது, அதில் வீடு கட்டலாமா சார்? இப்படி நான் சுப பலனை சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இவருக்கு குரு இருந்தாலும் பலம், பார்த்தாலும் பலம் அப்படிங்கிற மாதிரி 2 பலம் இவருக்கு இருக்குது. ரிஷப ராசிக்காரர்கள் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். தெளிவாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான காலமாக இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸு, இது எல்லாமே போகும். ஆனால் 3வது மனுஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம், 11ஆம் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அப்படின்னு இது ஒரு சுகமான சுபமான காலம். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலம். இதை வந்து முறையாக பயன்படுத்திங்க. தங்கம் வாங்கலாமா? பட்டுப்புடவை வாங்கலாமா? அப்படின்னா எது வேணாலும் சாதிக்கலாம் சார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்குற நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு மாத்திரம் கொஞ்சம் தடுமாறுவீங்க. அது மாத்திரம் தெளிவான முடிவாக இருந்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஹெல்த் சூப்பராக இருக்கும். இந்நாள் வரை பட்ட கஷ்டம், தேவையில்லாத அவமானங்கள், நிறைய இடங்களில் நம்ம ஹெல்த்தும் சரி, வீட்டில் குழந்தைகளுடைய ஹெல்த்தும் சரி, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தும் சரி, சில பேருக்கு ஹார்ட்லலாம் கை வச்சுருக்கோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரேன் அட்டாக் வந்து சில பேருக்கு போய் அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வந்து இது மேலே முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு விஷயம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு டைரெக்டாக பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகும். நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். புதுசாக கடன் வாங்கணும்னா உடனடியாக கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்ம சார்கிட்டேருந்து எடுத்த பாயிண்ட் வந்தால் குட்வில். அந்த குட்வில் வந்து உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும். அதனால் ஈஸியாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பந்தம் பிரிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ ஒன்று சேரும். எப்போனா செப்டம்பருக்கு அப்புறம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவுஸ்தானத்துக்கு குரு பார்வை வருதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுங்கிறது காண்பீங்க. அது திடீர் அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்னா, வீட்டில் முன்னோர்கள் செய்துட்டு இருந்தக்கூடிய அந்த தொழில் உங்களுக்கு வரும். முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்ததுன்னா அது இப்போ சரியாகும். அங்காளி பங்காளி சண்டை நடந்துட்டு இருந்ததுன்னா முதல் மரியாதை யாருக்கு கிடைக்கணும், எனக்கு தான் பரிவட்டை கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு பெரிய கௌரவம், தொழிலில் அங்கீகாரம், முதன்மையான ஒரு பொறுப்பு, மேனேஜர் லெவல் போஸ்டிங், இதெல்லாம் கிடைக்கும். மெயினாக காசு பணம் நிறைய சேரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் இப்போ ரிஷபராசி நண்பர்களாக நிறைய நகை வாங்குவீங்க. பெண்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை செம்மையாக நடக்கும். அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் லேட்டஸ்ட் வேர்ஷன் எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது 2 விஷயம்தான். நெத்தியில் அடிப்படாமல் இருக்கணும். டீவியேட்டட் செப்டம், மூக்குக்கு எஞ்சில் இந்த இடத்துல சில பேருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். குரு இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் குடும்பத்தில் குழந்தைகளுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டினா போகிறோம். உங்கள் லைஃப்பில் இனிமேல் காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு புரிஞ்சுப்பீங்க. 2வது, ஹெல்த் இஸ் வெல்த். இனிமேல் வெல்த்துங்கிறதே உங்களுக்கு ஹெல்த்தாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. முக்கியமான வழிபாடுகளில் நான் சொல்லக்கூடியது உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அன்பும் அழகும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் அங்கே இருக்கிற வரைக்குமே வந்து நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, இது 2வது செய்யலாம்னு ஒரு குழப்பத்தில்
வந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த நேரத்தில் உங்கள் பக்கம் காற்று வீசுது. இதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே வாய்ப்புகள் கிடைக்காது. குறிப்பாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகளும், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பங்காளி சண்டை, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் மாற்றம், இடமாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இது மட்டுமல்ல, ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு புத்திர பாக்கி இல்லை, நிறைய தடை வந்துட்டு இருக்குது, வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் வம்ச விருத்திக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. பூமி, மனை, இடம் வாங்கி வச்சுட்டு வீடு கட்ட முடியல, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கவே முடியல, அதுக்கு நிறைய பணத்தடைகள் இருந்தது, அது எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த நேரத்தில் பூமி, மனை, இடம், அது மட்டுமல்ல வீடு, மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாற்றலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்த குருவா இருக்கிறதுனால இடம் பொருள் தெரியாம எந்த இடத்துல எப்படி பேசுன்னு தெரியாம பேசி அதனால வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நிறைய கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுத்துரு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை அன்று உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை செய்வார். ரிஷபராசி நேயர்கள், அதாவது வசீகர மனம் படைத்தவர்கள். இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, பேசலைன்னா கூட பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாரும் கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஃபியூச்சர் கோல் செட்டர்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி படிக்கும் போதே நான் இந்த படிப்பு தான் படிப்பேன், நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்கள மாதிரி யாருமே ஃபியூச்சர் கோலை செட் பண்ண முடியாது. அதை நோக்கியும் இவங்க பயணம் இருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? குரு பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்வை பார்க்குறாரு. ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இவ்வளோ நாள் கடன்கள் இருந்தால் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரிலீவ் ஆவீங்க, கடன் கிளியர் பண்ணுவீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்துலேருந்து எந்த ஒரு வரவும் இல்லாமல் இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்களோட ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத தன்மையில் ரொம்ப அதிகமாக இருக்க போது இந்த ஆண்டு. அண்ட் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த ஆண்டு மிக சிறந்த வழியில் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் சொல்லணும். வீடு வாங்குறது ரொம்ப நாளாக இடம்லாம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, அதை கட்ட முடியாமல் நிறைய தடங்கள் இருந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போது. ரொம்ப அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஸ்டெடியான மைண்டு, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, இதை எடுத்தாங்கன்னா இவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க ஜாதகத்தில் கடந்த 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டாங்க. இவங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாய் தான். வாயை தச்சிடணும், பேசவே கூடாது, ஓப்பனாக பேசுவாங்க. அதுதான் இவங்க பலம், அதுதான் இவங்களது பலவீனம். ஆனால் இவங்க ஜாதகத்தில் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த ப்ரமோஷனு, இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், ப்ரமோஷனு, வீசா, அதே மாதிரி க்ரீன் கார்டு, இதெல்லாம் கிடைக்கும். அந்த பொறுமையும் நிதானமாக இந்த 5 வருஷம் அவங்க இருந்தாங்க பாருங்கள், அதுக்கான ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஜாதகத்தில் கணவன் மனைவி உறவுகள், கணவன் மனைவியில் சுமூகமான உறவுகள் இது அமையும், கல்யாணம் அமையும். ஆமாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஆகவே ஒரு அனுபவம் வரணும்னா கல்யாணம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் வரும்போது தான் ஒரு பொறுப்பு கிடைக்கும், குடும்ப தலைவனுங்கிற அந்த பாத்தியத்தை நமக்கு வரும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5, 7, 9 குருவனுடைய பார்வை இருக்குது. அந்த பார்வை வரும்போது வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வீடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா புது வீடு வாங்கலாம், பழைய வீடு நீங்கள் இடிச்சிட்டு புதுசாக கட்டிக்கலாம், ஃப்ளாட் இருந்தால் பெரிய வீடு கட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காரே சார், அது ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதை பார்த்துங்க, நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். ஏன்னா உங்கள் ஒர்க்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை, உங்களை பயங்கரமாக ஒர்க்கு வாங்குவாங்க.
ஆகவே நிறைய நேரம் நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க. எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமும் பட்டமும் பதவியும் பேரும் புகழும் வந்து சேரும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ஃபாரின் அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சேரும். இந்த அக்ரிமெண்ட் பண்ணுறது அதனால் நீங்கள் நிறைய செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் திடீர் வருமானங்கள், உங்களுக்கு இடன் ட்ரெஷர் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குன்னு அப்புறம் புதையல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வம்பில் மாட்டி விட்டுறாருங்க. அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெட்டப்பாறை எடுத்துனீங்கன்னா குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது. ஆகவே உழைச்சாதான் துட்டு வரும். அதில் சில இப்போ பிஎஃப் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரணும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அதில் சில பேமெண்ட் வந்து சேலரியில் வந்து இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்கல, இப்போ கிடைக்கும், அதை சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உழைச்ச பணம் தான் உங்களுக்கு வருமே ஒழிய கொஞ்சம் டிலே ஆனது இப்போ கிடைக்கும்னு சொல்கிறோம். சொத்து பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி உறவுகள், அதே மாதிரி பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள், இது எல்லாமே தேரும். அது மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்து சரியானபடி உழைத்தால் சரியானபடி வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஹெல்த். கழுத்து பகுதிகள், வர்ட்டிகோ மாதிரி விஷயங்கள், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்கள், ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது இந்த 4 விஷயம்தான் உங்களை ட்ரபிள் பண்ணுமே தவிர வேறு எந்த விஷயமே உங்களை ட்ரபிள் பண்ணாது. லைஃப்பில் இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம்ங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து இப்போ ஐவிஎஃப்னால குழந்தை பிறக்குமா இல்லை நேச்சுரல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நேச்சுரலாகவே குழந்தை கன்சம்ஷன் ஆகக்கூடிய, கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கலாம், உங்கள் பேர குழந்தைகள் பிறக்கலாம். ஒருவேளை நீங்கள் நடுத்தர வயதில் இருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்குரிய பிராப்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் குழந்தை பிறக்கலாம். முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். 2வது குழந்தை உங்களுக்கு பிறந்துட்டு இருக்குன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, இதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று சூப்பராக நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி, ஒரு டாக்டரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் எந்த இடத்துல இருக்குன்னா, உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் அம்மா அப்பா தான் உங்களுடைய முதன்மையான தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்வது, அவர்களுக்கு செய்யக்கூடிய பாத பூஜை உங்கள் லைஃப்பில் உங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எந்த சாபமாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் மூலியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு, டைரெக்டாக குரு பார்வையில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால உங்கள் லைஃபே மாறும். ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள், அதாவது மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு செல்வது, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகளுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும். உங்கள் லைஃப்பில் மெயினாக சொல்ல வேண்டியது, மிதுனத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ப்ரொஃபஷ்னல் டெசிஷன் நீங்கள் எடுக்காதீங்க, கண்டிப்பாக தப்பாக போகும். எமோஷ்னல் டெசிஷன் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, பொண்ணுக்கு நல்ல வரன் பார்க்குறது, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பேர் வைக்கிறது, இந்த மாதிரி விச்எவர் இஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர்ஸ் அகம், அதாவது சந்தோஷத்தை ஒட்டி, ஃபேமிலியை ஒட்டி, ஹெல்த்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் டெசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். ப்ரொஃபஷ்னலாக இந்த மனுஷன் வேணாம், இந்த ஒரு பிஸ்னஸ் வேணாம் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் தான் பயங்கரமாக போகும். இப்போ இந்த ஆள் வேணான்னு சொல்லி நீங்கள் செலெக்ஷன் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆள் ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட போய் இவங்க பயங்கரமாக உங்களை போட்டு பார்ப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு ஒரு கவலை, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனால் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருந்துட்டுருக்கோம். ஆனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் தான் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும், உங்கள் தலைமையில் தான் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. அக்டோபர் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், விஜேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்ல மாற்றத்தை கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள், பேச்சில் வசீகரமும் காதல் எண்ணம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த இடத்துல தான் உங்கள் ராசியில தான் குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தில் குரு பார்வை செய்கிறார். இது மூலமா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வில்லங்களும் வரும், காதல் வெற்றியும் கொடுக்கும், காதல் திருமணமும் நடைபெறும். நீண்ட நாட்களாக குறிப்பா சொல்ல போனா திருமண தடை, அந்த மாதிரி ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷத்தினால இதனால நிறைய தடைகள் வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த நேரத்தில் திருமண யோகங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய ஜாக்பட்
இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், கௌரவம் இது எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போக இருக்கின்றது. பூர்வீகத்துல அதே மாதிரி பிறந்த இடத்துல உங்களோட பேர் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாளர்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றது. இந்த குருவினுடைய பார்வை இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதை முன்னாடி செய்யறது, எதை பின்னாடி செய்யறது, இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படின்ட்டு ஒரு பய உணர்வு இந்த மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த பயமும் பதற்றத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நல்ல முறையில் நம்மளால உண்மையும் நேர்மையும் இருந்தால் இந்த வருடம் சிறப்பாக அமையும். உங்களோட உழைப்புக்கு திறமைக்கு நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல வைக்கணும். அதே மாதிரி கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்துல கூட்டு தொழில் இருப்பது தேவையில்ல சங்கடங்களும் கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். லாபம் அதிகமா வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதன் மூலமா வந்துச்சு, இன்னைக்கு அதிகமா இருந்துச்சு நாளைக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட்டாளிகிட்ட நம்ம சந்தேகப்படுறது, அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனையும் சந்தேகப்படுறது, இதெல்லாம் தேவையில்லாத பல ப்ராப்ளம் பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா நாவடகத்தை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திட்டீங்கன்னா வரக்கூடிய அமைப்பு நல்லது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாளர்கள் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல முறையில் அமையணும்னா குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல மடங்கு ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நுணுக்கமான அறிவு கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த 2025 குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம். உங்க ராசிக்கு வந்து குரு பகவான் வரப்போறார். அப்ப உங்க ஜாதகத்திலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, என்ன தோஷங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து கோயிலுக்கு போகாமையே உங்க தோஷம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆக போறது. உங்க அறிவு தான் உங்களோட பிளஸ், உங்க அறிவு தான் உங்களோட மைனஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏதாவது வந்து உங்க வீட்லயும் சரி, இல்லை உங்கள் தொழிலையும் உங்கள் ஆஃபீஸ்லையும் ஏதாவது முடிவெடுக்கும் போது கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இப்படி தான், இதுதான் இவங்களோட கேரக்டர், இதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மேக்ஸிமம் நிறைய விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் சில விஷயங்களில் வந்து தப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு நடந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்வை பார்க்க போறாரு. அது வந்து மிக சிறப்பான பார்வை. என்னன்னா 7ஆம் பார்வை. எதனாலனா குருவோட வீடையே அவர் வந்து பார்க்குறாரு இல்லைங்களா. மிக சிறப்பான பார்வை தான். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து கை கூடலை, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஒத்துக்கலைன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒத்துட்டு சீக்கிரமாக வந்து உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஹரிஷ் ராமன் சார் சொன்ன மாதிரி இயற்கை முறையிலேயே IVFலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் இயற்கை முறையிலேயே குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. உங்கள் முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைய போகுது. வருமானத்திலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக அற்புதமான காலம்தான் சொல்லணும். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு. பொதுவாகவே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு சார், பெரிய சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், இடமாற்றம் வரும், இதெல்லாம் சொன்னாலும் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். கடகராசிக்காரர்கள் கடந்த 5 வருஷமாக படாத பாடுபட்டு வெளியே வரீங்க. லாபஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு போகிறார். ஆனால் இந்த மாறுபாடு உங்களுக்கு இந்த வருஷம் பெயர்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்ச பெறக்கூடிய கடகராசிக்கு குரு வரப்போகிறார். அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். ஒரு 2 மாதம் அங்கே இருப்பார். அதுலேயும் அங்கே வந்து உச்சம் பெறப்போகிறார். உச்சம் பெறும்போது 5, 7, 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கும்போது நல்ல உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம். அஷ்டம சனியில் படாத பாடுபட்ட உங்களுக்கு உத்தியோகத்தில் நிம்மதி, வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, திருமண வாழ்க்கை கெட்டிமேனம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு கட்டலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும், அற்புதமான சுப பலன்களாக நடக்கும். அதே நேரத்தில் 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வக்கரமாக போகும்போது
இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சிறையில் இருந்து விடுபட்ட பறவை மாதிரி வெளியே வரீங்க, சுதந்திரமாக பறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு கடகராசி நேயர்களே, தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் உங்கள் ஜாதக பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு இப்போ மகாதிசை என்ன இருக்குன்னு பார்க்கணும். அஷ்டம சனியில் குரு 12ஆம் வீட்டில் இருக்கார், ராகு கேதுகள் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடமாற்றம் தொழில் மாற்றம் மட்டுமே இல்லை, உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு லாபம் வரும், அவர்களால் பிரச்சனை வரும். ஆகவே காட்சிகள் மாறுது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறுது. என்ன சார் எல்லாருமே ஆஹா ஓஹோன்றாங்க, நீங்கள் என்னமோ தலைக்கீழ சொல்கிறீங்களே அப்படின்னா, தலைக்கீழ சொல்கிறது இல்லைங்க. சுப பலன்கள் கூடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சுப பலனை மிக கவனமாக நீங்கள் வகுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு அனுபவ காலமாக இருக்கும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், கேட்குறதும் கேட்காதும் உங்களுடைய சௌகரியமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு நல்ல புத்தியையும் நல்ல வாழ்க்கையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி போட போகிறீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, அடுத்த லெவல் முன்னேற்றத்திற்காக, படிப்பிற்காக அவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம். அதனால் குடும்பத்தில் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, குடும்பத்தில் தேவையில்லாத கேஸ், தேவையில்லாத பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள சண்டைகள், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களை எப்பெல்லாம் குரு பார்க்குதோ அந்த காலகட்டங்களில் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு உங்களுக்கு கையில் காசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் டோட்டலாக என்பி ஆகி இனிமேல் நான் வந்து நடுத்தருவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டை விற்றுட்டு அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத உணர்வுகள், இதில் தான் கவனமாக இருக்கணும். எப்போல்லாம் அந்த விரயத்துக்கு போய் குரு போகிறாரா, இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும், உங்கள் லைஃபோடைய ஸ்டேட்டஸ் மாறும். அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் குடும்பம் முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி வெளியே போனாலும் ராகு வந்து அந்த இடத்த கப்ஜா பண்ணிக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறனால சில விஷயங்கள் சண்டை போட்டு தான் உங்களை புரிய வைக்க வேண்டிய நிலைமையே வரும். காதுன்னா வேதுங்கிறோம்மா, அந்த மாதிரி கேட்கும், விசித்திரமாக கேட்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்பவுமே விட்டு கொடுக்கப்படாது. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இன்டிகிரிட்டியை காப்பாற்றணும். அதாவது ஹஸ்பண்டை பற்றி போய் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, இல்லைன்னா ஒய்ஃபை பற்றி போய் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுகிறது, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஜோனை வந்து நீங்கள் கட் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. கத்திரிக்காயை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அடுத்த 1 வருஷத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ரெண்டாவது, டேமரிண்ட், அதாவது புளியை தவிர்த்தனாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதில் ரொம்ப முக்கியமாக அஷ்டமஸ்தானத்துக்கும் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கும் டைரெக்டாகவே குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திடீர் கடன் அடைக்கிறது மட்டும் கிடையாது, புதுசாக ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், கன்சல்டண்ட்டாக போய் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம். அதனால் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் உண்டு. 2ஆக பிரிக்கலாம். சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் சந்தோஷம் ஆஃப்டர் அக்டோபர். பொருளாதாரம் இருக்குமா, அக்டோபருக்கு முன்னாடி நிறையா பொருளாதாரம் தான் வரும். அதனால் ஃபேமிலியில் இப்போதைக்கு பொருளாதாரம் இருந்தாலும் ஃபேமிலி முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்பிள் சொல்யூஷன், ஏரி காத்த ராமன் கோவில்னு இருக்குது, அங்கே ராமனை போய் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை வெளியூரில் இருந்தீங்கன்னா அனந்த பத்மநாபனை போய் சரணாகதி அடைஞ்சிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல ஐயம் கிடையாது. அன்பும் பாசமும் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இது மூலமா என்னன்னா, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபவெரிய செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுபவெரி செலவை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதை விட வீடு கட்டுறது, இல்லை தேவைக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்கி போடுறது, பூமி மனையை வாங்கி போடுறது, ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துல சுபவெரி செலவு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை
புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தம் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஜாமீன் போடுறது, யாரோ ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. அப்ப இந்த 2 விஷயத்துல இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்றது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அதே போல இந்த கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திக்கணும். இவங்களாம் அவங்கள பத்தி சொல்றது, அவங்க இவங்கள பத்தி சொல்றது, இந்த குறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இன்னொருத்தர் சொல்றதுனால கேட்டுட்டு இன்னொருத்தர் போய் கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் குடும்பத்துல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் எது உண்மை நிலவரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நிலவரத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தட்டு கேள்வி கேட்கறத கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கொடுக்கும். அதே நேரத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்தும். அரசியல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த நேரத்துல பொறுத்தவரை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் பூமி, அதாவது வேலை வாய்ப்புக்கோசரம் போகிறது, அதே மாதிரி கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் வெளிநாட்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. அளவுக்கு அதிகமாக பணம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அதை சரியான முறையில சுபவெளி செலவா மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல வகையில சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வருடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறந்த கிழமை அன்றோ அல்லது சனிக்கிழமை நாளோ அல்லது திங்கக்கிழமை நாள்லயோ அல்லது பௌர்ணமி நாள்லயோ திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய குழப்பத்திலிருந்து தெளிவாகி நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு வழிபாதைகள் இந்த வருடத்துல உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. கற்பனை உலகில் வலம் வரும் கடகராசி நேயர்களே அப்படின்னு சொல்லலாம். இந்த 2025 குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகுது. இந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அவமானங்கள், கஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. என்ன நீங்கள் கஷ்டப்படலன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லா விதத்துலையும் தொழிலாகட்டும் இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எக்கச்சக்க டென்ஷன் ஆகிறது இருக்கட்டும், தொழிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கும், தொழில் நஷ்டத்தில் போயிருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக தொழிலே நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத முறையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இந்த அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு இருக்கும். கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களை ஒரு வீட்டில் கடகராசி இருக்குன்னா அவங்கள சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சம்டைம்ஸ் நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு சோர்வான தன்மையாக இருப்பாங்க. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்க போகிறீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், நகைகள் இருக்கட்டும், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அடமானத்தில் வச்ச நகைகள் எல்லாமே மீட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம். நீங்கள் திட்டினீங்கன்னா அதை மறக்காத அளவுக்கு உங்களோட வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். சித்தர் வழிபாடு இந்த ஆண்டு பண்ணுங்கள். நிச்சயமாக மென்மையை தரும். இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தந்த ஸ்தலங்களுக்கு போகணுன்னு நிறையா பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டு அது எல்லாத்துக்குமே போக போகிறீங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம் கடகராசிக்கு. இந்த டிவியில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்கிற அந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது எனக்கே கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடா சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் இப்படி சொன்னால், முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஜோதிடம் எதற்காக பார்க்கணும்? பயமுறுத்துவதற்காக அல்ல, பயம் போகிறதுக்காக நம்ம பார்க்கணும். எந்த கட்டம் 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் கட்டம் போட்டிருக்கோம். அதை விட்டுட்டு பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, இல்லைங்களா? ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்களா அஷ்டமி சனி வரப்போகுது சார், ராகு கேது இருக்கிறார் சார், குரு 11ஆம் இடத்துல இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டில் வரப்போகிறார் அப்படின்னு பாதி ஜோதிடம் நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாமா நீங்கள் பயப்படுற ஆள்? இந்த சலசலப்புகளாக நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சதம் போயிட்டு வாயான்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்கள். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும்.
அதீதமான அன்பு, அதீதமான பாசம், அதீதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நிறைய வந்து தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பை மதிக்க மாட்டாங்க. மேல் அதிகாரிகள் வந்து உங்கள் உழைப்புக்கு உண்டான ஊதியமோ அதற்கு உண்டான ரிவார்டோ அதுக்கு உண்டான ப்ரமோஷனோ கிடைக்காது. அதே மாதிரி தான் தொழிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் உழைச்சா கூட அதற்கான வருமானங்கள் வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய கடன் கொடுக்கறதுக்காக நீங்கள் உங்களுடைய முதல்ல வந்து கடன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இது சாதகமான ஆண்டாக இருக்கும். வருமானங்கள் கூடும், நிறைய பட்டுப்புடவை நகைகள் இதெல்லாம் சேரும். ஆனாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு நம்ம பார்க்கணும். கணவன் மனைவி உறவு, இந்த பார்ட்னர்ஷிப் என்னும்போது லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமி சனி ஆரம்பமாகும்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிக நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேண்டும். என்னுடைய மனைவியிடம் நான் தோற்க வேண்டும், அப்படி நீங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்புக்கும் பாத்திரத்துக்கும் தேவையில்லாமல் நீங்கள் அடிபணிய வேண்டாம். அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. ஆனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி அதிசார காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கால்குலேஷன். பொறுமையாக இருந்தால் ஜெயம் உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு துல்கர் சல்மானுக்கு மட்டும்தான் வந்து லக்கி பாஸ்கர் இருப்பாரா? அப்படி கிடையாது. சிம்மத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான நண்பன் வரப்போகிறான். உங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்க போகிறாரு அந்த லக்கி பாஸ்கர். நான் அடித்த மணி யாரு கேட்டதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சுடான்னு சொல்லி என் தலைமை பிச்சு பண்ணி சொன்னான். அந்த மாதிரி உங்கள் லைஃபே மாறக்கூடிய தருணம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா லாபத்தில் போய் குரு உட்காரும் பொழுது, லாபம் என்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கம், சட்டமன்றம், குழு, நாடாளுமன்றம், கிளப்பு, ஒரு அசோசியேஷன், பிரசிடென்ட்டு, இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரும் பணம் வரும், அசாத்தியமான பணம் வரும். ஆனால் அதற்கேற்ற உழைப்பு இருக்கணும். இதில் என்னென்ன நம்ம போனால் அந்த இடம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, சம்டைம்ஸ் போகிறக்கே மனசில் தயக்கம், இந்த பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷனை கொடுக்கும். இதெல்லாம் உடச்சி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லக்கி பாஸ்கர் இருப்பார். உங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும், நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பெரிய பணம் வரும், நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்து பத்திரங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வரவேண்டிய கடன் எது இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகி உங்களுக்கு ரிட்டர்ன் பணம் வரும். ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமாக வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான கல்யாணம் ஆகும். வீட்டில் மருமகன் அல்லது மருமகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. இதில் என்னென்னா, உங்கள் ராசி லக்னத்துக்கு வரக்கூடிய கேது ஒரு பந்தத்தை துண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவோம். எந்த பந்தம்னு கேட்டால், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், அம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாராக இருக்கலாம், எல்டர் சிஸ்டர், மூத்த சகோதரியாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய நிலைமை. அதே மாதிரி சிறு நரம்புகள், அதே மாதிரி பேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி காசுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கெட்ட பெயர் வந்தோ அந்த கெட்ட பெயர் அப்படியே மாயமாயிடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கோள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களை பற்றி நம்ம போய் ஒரு பேரே தெரியாது, ஆளே தெரியாது, ஒரு பேர் சொன்னோன்னா அவங்கள பற்றி ஒரு பிம்பம், ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகும். இப்போ அந்த குருவுடைய பார்வை விழுகிறதுனால உங்கள் பேர் வந்து கெட்டு போயிருந்தாலும் சரி அது அப்படியே மாறக்கூடிய பிராப்தம். இளைய சகோதரன் சகோதரிகள் பயங்கர ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட் ஓடின்னு இருக்கு. நிறைய பேருக்கு கடன் க்ளோஸ் ஆகும், நிறைய பேருக்கு எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பிராப்தம். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, லைனில் போய் 40வது ஆளாக நிற்பீங்க, சடனாக ஒரு ஆள் வருவார், ஓ நீங்களா வாங்கன்னு சொல்லி உங்களை அப்படியே கை பிடிச்சி உள்ளே கொண்டு போய் பெருமாள் தரிசனம் பண்ண வைப்பார். சாட்சாத் இதெல்லாம் நடக்கும். பார்க்கும்போது கண்ணில் தண்ணியே வரும். ஏன் தெரியுமா? அஷ்டமத்தில் சனி இருக்கனால நம்மளை பற்றி நமக்கே ஒரு தாழ்மையான ஃபீலிங். அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபீலிங்கே இல்லாத ஆள் நீங்கள் தான். ஏன்னா டைம் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. தைரியமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து நடத்துங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருப்பீங்க. கால் முட்டி மட்டும் பத்திரமா இருக்கணும். இதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சிம்பிள் சொல்யூஷன் சொன்னோன்னா, அகத்தியர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வாதிராஜர் வழிபாடு அமேசிங்கான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாருங்களா, டவுட்டு கிடையாது. தீர்க்க ஆயுஷ்மான் பவா, நல்லா இருப்பீங்க. அதிகாரத்தால் எதையும் வெற்றி கொள்ளும் சிம்மராசி நேயர்களே,
இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான், இந்த அஷ்டமத்து சனி, அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தினுடைய பார்வை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பார்வை. உங்களுடைய திறமை இந்த நேரத்தில் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதே போல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு குரு பகவான். அது எங்கிருந்து? 11ஆம் இடத்திலிருந்து. அப்போ உங்களோட பூர்வீகத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள், நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும், நிறைய லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தழுங்கி இருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் ஒரு வெற்றியும் கொடுக்க போக இருக்கின்றது. தொழில் விஷயமாக உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால, நீர் ராசியில் இருக்கிறதுனால கடல் தாண்டி, நீர் தாண்டி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோகங்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அஷ்டமத்து சனினால நிறைய பாதிப்புகள், தொந்தரவுகள் ஒரு பக்கம் கொடுத்தாலும் கடின உழைப்பு கொடுப்பாரு. ஆனால் அதுக்கேற்ற ஊதிய வருமானத்தை வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார். அவ்வளோதான் பாதிப்பை கொடுப்பவர்களே, பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் கொடுக்காத காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம், அதே மாதிரி உறக்கம், ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நேரம் மாறி உணவு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண குளர் பிரச்சனை தொந்தரவுலாம் அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். இந்த வண்டி வாகனங்கள்லாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். புதுசாக கொஞ்சம் கடனும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியலுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே அரசியல் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட எந்த இடத்துல எப்படி வாக்குறுதி கொடுக்கணுன்றத கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த வாக்குறுதியை காப்பாத்திட்டீங்கன்னாவே இந்த குரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, அதே வகையில புதிய கடன் வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு தொந்தரவு உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு நல்ல முறையில உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு செய்யுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். கௌரவம் தானாக அமையும் சிம்மராசி நேயர்களே, இந்த 2025 குரு பயிற்சி பலன்கள். அதாவது கௌரவம்னா சிம்மம், சிம்மம்னா கௌரவம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவாக பிறந்திருப்பீங்க. ஒரு ஆளுமை திறன் உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வகையில் இருக்கிறவங்க தான் சிம்மத்தில் வந்து பிறப்பாங்க. ஸோ நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசினா ஒரு கௌரவம் இல்லாத இடத்துல சிம்ம ராசிக்காரங்களால இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுது, அதாவது உங்களோட சகோதர ஸ்தானம் வந்து இயங்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களோட சகோதரன் வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை, அதாவது ஏதாவது வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரியெல்லாம் சந்திச்சிருந்தாங்க, அவங்க அதுலேருந்து விடுபட போகிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சகோதரெல்லாம் நல்ல லாபம் வந்து கிடைக்க போகுது. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை கிடைக்க போகுது. இப்போ சொந்தமாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை அதில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு இல்லைங்களா. ஸோ உங்கள் எல்லா வகையிலும் என்ன கஷ்டப்பட்டாலும், ஆக்சுவலி சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக் ஆண்டு தான் சொல்லணும். ஆனால் குரு பகவான் வந்து உங்களை சூப்பராக காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன கிரகங்கள் இருந்தாலும், அது சனி பகவான் இருந்தால் கூட வந்து நல்லதே பண்ணணும் அப்படிங்கிறது தான் 11ஆம் வீட்டோட பெருமை. அப்போது குரு பகவானே வர்றாருன்னா ஃபினான்ஷியலி ரொம்ப சூப்பராக வரப்போகுது இந்த ஆண்டு. உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இயங்க போது ரொம்ப அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது உங்களுக்கு. மற்ற இந்த வண்டி வாகனம் இதுலெல்லாம் வந்து ரொம்ப கவனம் தேவை. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளில் செய்கிற பக்ஷணங்களை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுங்க, கோயிலில் போயிட்டு தானம் கொடுங்க. அண்ட் வந்து குரு பகவான், சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களை வந்து காப்பாற்றும். அது சிம்ம ராசி என்ன ராசி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானம்னு சொல்கிறது சிம்ம ராசி தான். எல்லா விஷயத்துலையும் சீக்கிரமாக விடுபட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆண்டு. பொதுவாகவே கன்னி ராசிக்கு எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எப்பவுமே அந்த ஒரு பார்வையை மட்டும் பார்க்காதீங்க, இந்த மைனஸை மட்டும் தேடாதீங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நெகட்டிவ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்காதீங்க. எந்த சந்தர்ப்பத்தில் எதன் மூலமாக நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை பாசிட்டிவாக நீங்கள் வெளியே வர்றதுக்கு பார்க்கணும். இந்த நெகட்டிவாக போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன்,
அப்போது நமக்கு படுறது எல்லாமே உங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு கேது இருக்கார், 12ஆம் இடத்துல கேது இருக்கார், இப்படின்னு மைனஸாக பேசிட்டு போவோம். ஒரு சுபத்தை பார்ப்போமே. 5ஆம் பார்வையாக உங்கள் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் இல்லையா? முதல்ல நல்ல உத்தியோகம் கிடைக்கும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், மனமாற்றம் வரும், உடல் ஆரோக்கியம் வரும், செம்மையான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது யாரை பாதிக்கும் சார்? அது மனைவியை பாதிக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனை பாதிக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சார், தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் இடமாற்றம் வந்ததுன்னா தயவு செஞ்சு ஒத்துங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் இல்லாத போது தான் உங்கள் அன்பையும் பாசத்தையும் வீட்டில் இருக்கிறவங்களாம் தெரியும். அவர் ஒருத்தர் இருந்தாருன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். அந்த அம்மா இருந்தால் என்ன வேலைக்கு சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த 7ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. த வேல்யூ ஆஃப் யுவர் லேபர், வேல்யூ ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க், இதையெல்லாம் தெளிவாக குடிக்கக்கூடியவர். இதில் நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி குரு உங்களுக்கு கடகத்துக்கு போகிறார். அந்த கடகத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக பெண்களாலும் இயற்கை அழிவுகளாலும் பயணத்தாலும் மிக பிரச்சனை வரும். அதுலேயும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், இரவில் ஏற்படக்கூடிய பலன்கள் யாருக்கு அதிகமாக நஷ்டத்தை கொடுக்கும், பகலில் யார் நன்மையை தருவாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி 2 வீலரில் நான் போகிறேன், 3 பேர் போகிறேன், கார் நானே ஓட்டிகிட்டு போகிறேன் சார், தயவு செஞ்சு எந்த ஊரில் எங்கே இருக்கீங்களோ 9 மணி ஆயிடுச்சுன்னா அங்கேயே தங்கிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தான் நான் கரெக்டாக வண்டி ஓட்டுறேன் சார், எதிரில் வர்றவன் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, நான் ரொம்ப கரெக்டாக ஓட்டுவேன் சார், நான் தெளிவாக ஓட்டுவேன், 80 கிலோமீட்டர் மேலே போக மாட்டேன். அவன் வர்றதுக்கு ஒரு 2 அடி முன்னாடியே நான் பிரேக் போட்டுருவேன், அவன் 4 அடி தள்ளி வருவான். ஆகவே அவனுடைய எதிரில் வர்ற வண்டியை நம்ம முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோட வரும் முன் தவிர்ப்பது தான் மிக புத்திசாலித்தனம். அதுதான் அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நமக்கு புரிய வைக்கிறது. 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் வீட்டினுடைய கதவை தட்டும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடைய பிள்ளைங்களுக்கு அவார்டு கிடைக்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இப்படி நான் சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? இப்போ யாருமே 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறதில்ல. அங்கே பாருங்கள், நம்ம டைரக்டர் போதும் சார், இன்னும் கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் சார், அடுத்த எபிசோடில் மீதியை வச்சுங்க, அப்போ தான் நம்ம வியூவர்ஸ் கூட அடுத்த எபிசோடும் பார்ப்பாங்க சார்னு சொல்கிறார். ஆகவே கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது சித்திரவதை அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தூக்கமின்மை, நிறைய அசிங்க அவமானம், சம்டைம்ஸ் தனியாக போய் உட்காந்து அழுகிறது, ஏகப்பட்ட சங்கடம், வெளியும் சொல்ல முடியாது, அதாவது தொண்டையில் மாட்டின்னு இருக்கிற மாதிரி தான் கல், வெளியும் துப்பவும் முடியாது, உள்ளே முழுகவும் முடியாது, அவ்வளோ கஷ்டங்கள். அதே மாதிரி வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு, உங்களுடைய டிபெண்ட்டாக இருக்கலாம், வீட்டில் பெரியவங்களாக இருக்காங்க, யாரோ ஒருத்தருக்கு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட், அது கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு சர்ஜரி நடந்து அதோடைய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அதில் தூக்கமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சிருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் அது கன்னி ராசி. இருக்கிறத 12 ராசிகளில் லாஸ்ட் இயர் வர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டால் கன்னி தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இதில் இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னென்னா, பாக்யஸ்தானத்தில் கூடிய குரு டைரெக்டாக உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்வை கொடுத்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் ரேஷஸ், சில பேருக்கு முடி கொட்டியிருக்கோம், என்ன பண்ணணும்னு தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. ஆனால் அந்த அகல்யாவுக்கு எப்படி ஸ்ரீ ராமபிரான் கால் பாதம் பட்டவுடனே அந்த சாபம் நிவர்த்தி ஆச்சோ, அந்த மாதிரி இப்போ டைம் பீரியட் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. செம்ம டைம். எப்படிப்பட்ட விஷயம்னா, எது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி மற்றவங்களை ஏளனம் பண்ணாங்களோ, இப்போ காசு இல்லைன்னு உங்களை ஏளனம் பண்ணியிருப்பாங்க, ஒரு பொட்டு நகை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ அடிபட்டு போயிடும். நிறைய நகை வாங்கக்கூடிய பிராப்தம், ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், நிறைய பணம் வரும், பணத்துக்கு பஞ்சமே கிடையாது.
அதே மாதிரி வீடு இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை தூரமாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சின்ன விஷயம் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அதை கூட உங்ககிட்ட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு லைப்ரரி இருக்கும், இல்லைன்னா ஒரு கோவில் இருக்கும், இந்த மாதிரி இடம் பக்கத்தில், இல்லைன்னா ஆர்மி குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி இடத்து பக்கத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு வீடு அமையும். நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் நடக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். விரயஸ்தானத்தில் போய் கேத்து போய் உட்கார்ந்துருக்கிறதுனால சன்னியாசிகள் மகான்களுடைய கால் பாத பூஜையை செய்வது, கால் பாதத்தில் சரணாகதி அடைவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். அதே மாதிரி தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு குரு வந்து உட்காந்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக பதவியில் கை வைப்பார். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சில இடையூறுகளை கொடுப்பார். சம்டைம்ஸ் நீங்களாம் வேணாம்னு சொல்லி ரெசிக்னேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாரும் தான். நான்லாம் வந்து லே ஆஃபில் என் பேர்லாம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் தான் என் பாஸுக்கு ரைட் ஹேண்ட், என்ன போய் தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கவலை இதெல்லாம் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, சனி போய் நேரடியாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். தொழில்கார காரகன், கர்மாவிற்கான காரகன் சொல்லக்கூடிய சனி போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். நேரடி பார்வை ராசி லக்னத்துக்கு இருந்தாலும் சரி, சில தப்புக்கள் செய்து தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் மேலே வர முடியும். எல்லாருமே வந்து எடுத்தோமா அப்படியே சூப்பர் சிக்ஸர்லாம் அடிக்க முடியும். அதனால் ஒரு இடத்துலையும் சின்ன சின்னதாக பேபி ஸ்டெப்ஸ் போட்டு தான் நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிப்பீங்க. அந்த தொழில் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி தனிநுட்பம் போடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிடும். ஏன்னா குரு போய் திரிகோணத்தில் உட்காருவார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறிடும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். தொடை பகுதிகளில் எந்த பிரச்சனை வந்தாலும், கழுத்து பகுதிகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் இம்மீடியட்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு வயசான டெசிஷனாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய சந்தோஷத்தை இனிமேல் நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஒரு குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகிறது. ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம். பண்ண வேண்டியது முக்கியமானது, சன்னியாசிகள் மகான்களுடைய கால் பாதம் பணிந்து வருவது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், தொழில் மாற்றம்ன்றது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்ப இந்த நேரத்துல இந்த குரு 10ஆம் இடத்துக்கு வரதுனால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நாற்காலியை மாத்திருங்க. அதான் இடமாற்றம் தொழில் மாற்றம் நடக்குது இல்லைங்களா, அதனால உங்களோட நாற்காலியை மாத்திருங்க. அப்ப வீட்டுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் சிக்கல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததுன்னா உங்களோட பெட்டை மாத்திருங்க, இடத்த மாத்தி போடுங்க, இல்ல பெட்டை வேற இடத்துல மாத்தி போடுங்க. இப்ப இது மூலமா நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக 2 வீலர்ல போயிட்டு இருந்தவங்க, இல்ல 4 சக்கர வாகனம் போயிட்டு இருக்கவங்களா, 4 சக்கர வாகனங்கள் வாங்கணுன்ற ஒரு ஆசைகள் இருந்திருக்கு உங்களுக்கு. அந்த ஆசை நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறி இருக்காது, பல தடைகள் கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்துல நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் உருவாக்கி கொடுக்கும். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராடுவீங்க. அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால இதனால என்ன பண்ண, உறவுகள் நண்பர்கள் இடத்துல வரவு செலவு வச்சுக்காதீங்க. வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். இந்த 2 விஷயத்திலுமே உங்களுக்கு சிக்கல் பிரச்சனைகளை கொடுக்கும், கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கும். அதனால இந்த 2 விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த ஒரு களங்கமோ பெரிய பயமோ பதற்றமோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. அதே நேரத்துல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த நேரத்துல கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடாது. கோவில்ல திருமணம் வைத்துக் கொள்வது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருமணத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வகையிலுமே ஆடம்பர செலவை இந்த கன்னிராசிக்காரர்களை இந்த வருடத்துல குறைச்சிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் கடன் அதிகரிக்காது, இல்லைன்னா கடன் அதிகரிச்சிடும். அதே போல இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால நேரத்துக்கு கரெக்டா தூங்கல அப்படின்னாலும் பல பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள், திடீர் விரைய செலவுகள், திடீர்னு கடன் வாங்குறது, திடீர்னு ஜாமீன் போட்டு சில இடத்துல மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல பொறுத்தவரை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கணும், நினைச்சது நிறைவேறணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னன்னா, பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னதானம் கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்களுக்கு உதவிகள் செய்வது கூட உங்களுக்கு பல வகையில மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாத்தி உங்க வாழ்க்கையிலும் உங்களோட மனதிற்கும் நிறைய மகிழ்ச்சிகளும் முன்னேற்றத்தை இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. இந்த வாய்ப்பை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கிங்க. அதி புத்திசாலியான கன்னிராசி நேயர்களே, 2025 குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது நான் சொன்ன மிதுன ராசி வந்து புத்திசாலினா, கன்னி ராசி நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதி புத்திசாலி. ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப
இந்த ஆண்ட் வியூ ஈகிள் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் உங்களுக்கே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்கள் புத்திசாலித்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா, அதிபுத்திசாலியை கூட வச்சுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ டஃப்பான ஒரு ஜாப்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வராரு. ஸோ ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும் கன்னிராசி நேயர்களுக்கு. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆல்ரெடி வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் லெவலு எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எதனா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றுறேன், இல்லை ஆஃபீஸில் வந்து வேறு ஏதோ ஜாப் பண்ணுறேன், அந்த மாதிரியான முயற்சிகள் மட்டும் எடுக்க வேண்டாம். மற்றபடி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இடம் விஷயத்தில் இப்போ இடம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு சிறு தடங்களுக்கு அப்புறம், ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால ஒரு சிறு தடங்களுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட வீடை கட்ட போகிறீங்க. தொழில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலையே வந்து ஒர்க் பண்ணும் போதும் தொழிலை பண்ணும் போதும் முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபமும் நல்ல விஷயங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது அர்த்த நாரீஸ்வரர் வழிபாடு வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். துளாராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி மிக அற்புதமான பலனை கொடுத்தே தீரும். எப்படின்னா, குரு வந்து மிதுனத்தில் இருக்கும்போதும் 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார், கடகத்துக்கு வந்து மாறும்போதும் அதிசாரமாக வரும்போதும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்து பார்க்க போகிறார். ஆகவே செய்கிற தொழிலில் இடமாற்றம், வருமான மாற்றங்கள், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, புதிய வியாபாரம், புதிய தொழில், திருமண வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. நான் ஒரு வேர்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சுபம் நிறைய நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்தை நீங்கள் அற்புதமாக ஒத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதோ, அங்கே போய் ஒரு வேலை கிடைக்குமா சார் அப்படிங்கிற அந்த சந்தேக மனப்பான்மையோ விட்டுருங்க. இந்த ராசியில் நிறைய ஜட்ஜஸும் நிறைய டாக்டர்ஸும் இருப்பாங்க. ஏன்னா துலா மாதிரி அவங்க தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள், தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு சுபத்தை தரக்கூடியவர்கள். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஜாக்பாட் தான். இருக்கிற 12 ராசிகளில் அமேசிங்கான ரிசல்ட் யாருக்குன்னு கேட்டால் துலாம் ராசிக்கு தான். லைஃப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது, இடமாற்றம் கொடுப்பது, குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறது, ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகக்கூடிய பிராப்தம், லைஃப்பில் புது கோலை பார்த்து ரீச் பண்ணுறது. நிறைய பேர் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சுருக்கீங்களோ, இண்டஸ்ட்ரியல் இருக்கீங்களோ, என்டர்பிரனர்ஸ் இருக்கீங்களோ, ஃபோர்ப்ஸ் மேகசினில் உங்களுக்கு பேர் வரும், பேப்பரில் பேர் வரும். அந்தளவுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் வந்து தட்டி எடுக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்கார். பாக்யஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது பாக்யம் என்றால் இஸ் பியூர் லக். லக் இஸ் சம்திங் பட் ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் சுச்சுவேஷன் அமையிறதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து கரெக்டாக நேர் பார்வையில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் இருக்கும், கௌரவம் இருக்கும், குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது. நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய பிராப்தம். மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் மாலைகள் தேடி தானாக வருமாமா. அந்தளவுக்கு வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. மெயினான விஷயம் சிம்பிளான தானம் தான். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுத்தா போதும், ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுத்தா போதும், உங்கள் லைஃப் அப்படியே மாறும். நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுங்கள எந்த டவுட்டுமே கிடையாது. எதை சொன்னாலும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லவர்கள் அப்படின்னா 12 ராசியில துலாம் ராசிக்காரர்கள் தான். அப்படியாப்பட்ட துலாம் ராசியை குரு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசியில குருவினால மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகிறது. நம்பர் 1 ராசி எதுனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அல்லது தொழில் செய்ய முடியல, எந்த ஒரு வேலைக்குமே ஒரு நிறைவு தன்மைகளை கொடுக்காம இருக்கிறவங்கள இந்த டைம்ல கண்டிப்பாக நிறைவு தன்மைகளை கொடுக்க போகிருக்கின்ற உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வரார். நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேலை வாய்ப்புக்கு, அதை நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும்
முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர முடியல அப்படின்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க குடும்பத்துல வந்து நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா செல்வது, இன்ப சுற்றுலா செல்வது, இந்த மாதிரி நிறைய வகையில குடும்பத்தோட நண்பர்களோட சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தினால சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றிகளும், பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சு பல தடைகள் இருந்திருக்கும், அதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும், அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளும் ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சி சந்தோஷங்கள்ல நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சினால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்க பிறந்த கிழமை அல்லது சனிக்கிழமை நாள்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மிகவும் நேர்மையான துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? லக்னத்துக்கே உங்க ராசி இருக்கா, லக்னம் இருக்கா, உங்களுக்கு டைரக்டா குரு பகவானோட பார்வை அனுகிரகம் கிடைக்க போகுது. இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்கும் வாழ்க்கையில சொல்லுங்க? எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ எல்லாத்துல இருந்தும் மீண்டு வர போறீங்க. ஊருக்கு உழைக்கிறதுக்காக பிறந்த பிள்ளைன்னு சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களை. எதனாலனா, எல்லாரும் நம்ம வீடு எப்படி இருக்கும், நம்ம தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த தெரு எப்படி எதனா ப்ராப்ளம் இருந்தா சரி பண்ண முடியுமா, இந்த ஊர் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு புதுசா எதனா கண்டுபிடிக்கிறதாகட்டும், எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் வந்து இது முதல் செய்வாங்க. ஊருக்கான பிள்ளைன்னு சொல்லலாம், மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து தீக்கிறதுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன் தரப்போகுது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான அந்த ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும், அல்லது படிச்சுட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் தடங்களாக இருந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து மாறப்போகுது. படிப்புக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து எல்லா விதத்திலும் வந்து துணி, ஆபரண சேர்க்கை, வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வாங்குற பொருட்களாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றணும்னு நினைப்பீங்க. அதெல்லாமே இந்த ஆண்டு பண்ண போகிறீங்க. மிக அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. விருச்சிக ராசிக்கு தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குரு சாதகமாக இருக்கார். ராகு கேது உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். சனீஸ்வரர் உங்களுக்கு 5 கிரகங்களோடு இருக்கிறார். எல்லாம் கரெக்டு. பயணத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியஸ்தானம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மூதாதையர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக கவனமாக இருக்கணும். சேத்ராடனம் போயிட்டு வருவீங்க, ராமேஸ்வரம், காசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவீங்க. செய்கிற தொழிலில் நிம்மதி வர்றதை விட உடல் ஆரோக்கியம் பெருகும். இதுவரைக்கும் ஏற்பட்ட கடன்கள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் வர்றதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பணம் வருமா சார்? நிச்சயமாக வரும். நான் கடன் வாங்கி அனுப்பலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். எனக்கு கடன் கிடைக்குமா சார்? தாராளமாக கிடைக்கும். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும். கிடைக்குமா, பண்ணலாமா, செய்யலாமா, முடியுமா? இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த செய்யலாமா போகலாமா அப்படிங்கிறத விட்டுட்டு செய்வேன், முடியும், நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அற்புதமான காலமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய படத்தில் விக்ரம் ஆக்ட் பண்ணியிருப்பார். அதாவது அன்னியன், ரெமோ, அம்பி, இந்த 3 பேரும் எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியாது, எப்போ உள்ளே போவான்னு தெரியாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே நிறைய பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆன மாதிரி தான் கணக்கு. நிறைய பேருக்கு திடீர் பண வரவுகள், எக்ஸ்ட்ரா கந்து வட்டி, சக்கரை வட்டி, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் தோஷமானு கேட்டால் தோஷம்தான். கடனுங்கிறதே கர்மா தான். ஆனால் இந்த கர்மாக்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இடமாற்றம் கொடுக்கறது, இது எல்லாம் நடக்கும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கு குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய நல்ல பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும்.
ஒரு இடம், அந்த இடம் வாங்கும்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை, 1 வாரம் 2 வாரம் அந்த பிரச்சனை முடியாமல் ரொம்ப சங்கடம் கொடுத்து அதை ஓவர் கம் பண்ணி ஒரு இடம் வாங்குறது, மசூதி பக்கத்தில் அருமையான இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இல்லை சர்ச்சு பக்கத்தில் ஒரு வீடு வாங்குறது, இல்லைன்னா நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு வேற ஊருக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, இது எல்லாம் நடக்கும். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அக்கௌண்ட்ஸில் தப்பு பண்ண வைப்பார், கையெழுத்தில் தப்பாக போட வைப்பார், செக்கில் தெரியாமல் 0வை எக்ஸ்ட்ரா போட வைப்பார். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் தான் பிரச்சனை வரும். உங்களுடைய அக்கௌண்டண்ட்டை கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு தடவை தப்பாச்சுன்னா ரெய்டு வரும், விஜிலன்ஸ் வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கும். குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நிலைமைகளில் இப்போ சுச்சுவேஷனுக்கு திடீரென்று குழந்தையை பிறக்கும். என்னென்னா ஒரு 56 நாள் ஆச்சு, 60 நாள் ஆச்சு, பீரியட்ஸ் ஆகமாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை செக் பண்ணால் உள்ள குழந்தை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அளவுக்கு சேட்டை பிடிச்ச குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். நம்ம எதுக்காக இவ்வளோ வேண்டியிருந்தோமோ, எந்த குழந்தை நஷ்டமாச்சோ, முன்னோர்களுடைய அனுகிரகத்தின் மூலிமா உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஆனால் இதுக்காக நீங்கள் ரொம்ப வேண்டியிருப்பீங்க. 40 வயசாயும் குழந்தை பிறக்காத ஆட்களுக்கு இப்போ பிறக்கும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. பேர் மட்டும் கெடுத்துக்காமல் இருக்கணும். ஏன்னா எழுத்தில் பேர் கெடலாம், அக்கௌண்ட்ஸில் பேர் கெடலாம், பணத்தை கையாடக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது, யாரோ பண்ணுறது, நம்ம மேலே பழி வரும். இதுதான் இந்த சுச்சுவேஷன். இதை மட்டும் பார்க்கணும். யாரெல்லாம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறீங்களோ, இப்போ ஏப்ரல் மாதம் வந்துருச்சு, டேக்ஸ் கரெக்டாக கட்டினீங்கன்னா குழந்தை பிராப்தமாகும், டேக்ஸ் கரெக்டாக கட்டினீங்கன்னா அருமையான கல்யாணத்துக்குரிய பிராப்தமாகும், லைஃபே மாறுறது கண்கூட பார்ப்பீங்க. என்ன பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா, குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்ய செய்ய உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது இந்த நெக்ஸ்ட் 6 monthsலேயே பார்ப்பீங்க. அமேசிங்கான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தியாகம் எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, எதையுமே தனக்கு இருக்கிறத விட மற்றவர்களுக்கு அவனை நாடி வரக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலுமே மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனை கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த விருச்சிக ராசிக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்ப இந்த குரு என்ன பண்றாரு, உங்கள் ராசிக்கு 12ஐயும் ராசிக்கு 2ஐயும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப இதனால என்ன பண்ணணும்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபவெரிய செலவுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, உசுப்பேத்தி விட்டு ரணகலம் பண்ணிடுவாங்க. கூட இருக்கிறவங்க, மச்சு நீ சொன்னாதான், நீ பண்ணாதான் நல்லா இருக்கும், மத்தம் பண்ணாதான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய புகழ் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யணும் உசுப்பேத்தி விட்டு ரணகலம் பண்ணக்கூடிய ராசியாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அப்ப உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கென்றமே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு செய்து நீங்க இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு செலவு செய்து கொண்டீர்கள் என்றால் தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த உறவினர்கள் நண்பர்களிடத்துல காசு கொடுத்துட்டு வர முடியாம இருந்திருக்கும், இல்லை கொடுக்காம இருந்திருப்பாங்க, நிறைய உங்களுக்கு காரணம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காரணம் எல்லாம் இப்ப நிவர்த்தி செய்து பழைய பணங்கள் வரவு செலவெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்கள், அதே மாரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும், அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அந்த முன்னேற்றங்கள் கொடுத்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல. ஏன்னா எந்த நேரத்துல ஏறுது எந்த நேரத்துல இறங்குது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு உங்களுடைய திறமையை இந்த இடத்துல உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகள்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கின்றனால இந்த 12 ராசியிலேயே விருச்சிக ராசிக்காரங்க நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய முதல் ராசியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணோம், நல்லது செஞ்சு கெட்ட பேர் வருதுன்னு தெரியுது, அதனால பண பொறுப்புகள் மட்டும் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்பு எடுக்கணும், பண விஷயத்துல மட்டும் நீங்க பொறுப்பு ஏத்துக்காம இருங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவு பிரச்சனைலாம் கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா கால் பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்டது, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவுலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்திலையும் பண விஷயத்திலையும் வாக்குறுதி கொடுக்கறதுலையும் ஆடம்பர செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு கொடுக்க மாட்டார். இந்த வருடத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் பல வகையில் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதிக புத்தி கூர்மை கொண்ட விருச்சிக ராசினர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படிப்புல ஆகட்டும் அல்லது எல்லா விஷயத்திலும் சீக்கிரமா கிராப் பண்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங்லேயே ஆகட்டும் அதீத புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினர்கள் தான். இவங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன் கடகம் அண்ட் துலாம், தனுசு,
கும்பம் இந்த ராசிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரி ஸ்பெஷல் ரோல் மாதிரி அதாவது 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்க போகிறார். 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாட் மாதிரி உங்களுக்கு ஜெட் கேட்டகரி மாதிரி உங்களுக்கு வந்து குரு பகவானோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்க போது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த ஐவிஎஃப்காகலாம் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வந்து அதீத செல்ஃபிஷ்னஸ் வந்து இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கொஞ்சம் பொறுமை வேணுங்க. நிதானமும் பொறுமையும் வேணும். உடன் பிறந்தவர்களோடு ஒத்து போக வேண்டும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வந்து சேரும். குரு வந்து உங்களுக்கு தாராளமாக ஸ்வீட் எடுங்க, அருமையாக இருக்கும். ஆனால் குரு வந்து உங்களுக்கு தனுர் ராசியை பார்க்க போகிறார். அர்த்தாஷ்டமி சனி இருக்கே, அதை தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். பயணத்தில் மிக கவனமாக வேண்டும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்படி நான் ஜாக்கிரதையாக சொல்லிட்டு போனாலும் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் முடிவு எடுக்கிறது தெளிவான முடிவை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் குரு பார்வையாக இருந்தாலும் குரு மாறப்போகிறார். இதுதானே உங்கள் சந்தேகம்? அவங்களே பாதி ஜோசியம் பார்த்துருவாங்க. தனுராசிக்காரர்களுக்கு ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். ஏன்னா பாதி அவங்களே கேட்பாங்க, இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி பலன் சொல்லணுமே, நீங்கள் இப்படி வரீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அடிப்படை நாலேஜ் இருக்கும், ஆனால் ஆழ்ந்த நாலேஜ் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கும்போது, என்ன தான் உச்சம் பெற்ற குரு இருந்தாலும் கடகத்தில் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். ஒரு வீட்டில் வந்து குடும்ப வாக்கு தனஸ்தானம் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் நிம்மதி இருந்துன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆகவே குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. தாயினுடைய அக்கறை, உடம்பில் வந்து அக்கறை செலுத்துங்க. கை வைத்தியம் பண்ணுறேன்னு பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சர்ஜரி வந்து சேரும். 100 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 1 lakh வாயில் எடுப்போம். ரொம்ப ஒரு வார்த்தையை சொன்னாலும் திருவார்த்தையாக சொன்னார். ஆகவே இந்த திருவார்த்தையை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சிங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சம சப்தம ஸ்தானம்னு சொல்லுவோம். 1ஆம் இடம்னா 7ஆம் இடம். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். எப்படி எடுத்துன்னு போனாலும் சரி, குரு பார்வை நேரடியாக உங்கள் மேலே வருது. உங்களுடைய எதிர்த்து வீட்டிலேருந்து யாரை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்கன்னா உங்களை தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க. அதனால் உங்கள் டைம் பீரியட் வந்து இப்போ சூப்பராக இருக்குது. மெயின் விஷயம் ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். யாரெல்லாம் வெளியூர் போக முடியலையோ, வெளிநாடு போக முடியலையோ, வீசா ரிஜெக்ட் ஆச்சோ, பாஸ்போர்ட் கிளியர் ஆகலையோ, எல்லா ஸ்டாம்பிங்கும் இப்போ பட்டுன்னு நடக்கும். ஸ்டாம்பு படி எடுத்து ரெடியாக கையில் வச்சுருப்பாங்க. வா குத்துறான்னு பட்டுன்னு குத்தி உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் டைம் பீரியட் வந்து அமேசிங். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். யாரை பிரிஞ்சிருந்தீங்களோ, எதுக்காக பிரிஞ்சிருந்தீங்களோ, பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர், பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மனசில் சரியான தைரியம். ஏன்னா யானை பலம்னு சொல்லுவோம். இந்த ராகு மேலே குரு பார்வை விழுகிறதுங்கிறது அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். யாருன்னு என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, என்னால் இப்போ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால் முடியாதுங்கிற நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் 10ஆவதாக வரக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் உசைன் போல்ட்டாக மாறக்கான சான்சஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக 7ஆம் இடத்துல போய் குரு உட்காரக்கிறது அந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபோட ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம், கணவனுடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம். மெயினாக நரம்புகள் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது, இதில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா புதன் வீட்டில் வரக்கூடிய குரு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கான சூக்தங்கள் இருக்குது. அது காலையில் எழுந்திரிச்சு போட்ட கேட்டாவே போகிறோம். அப்படியே மைண்ட் அவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் எண்ண ஓட்டங்களில் தடை இருக்காது. நினச்ச காரியங்கள் கிளியர் ஆகும். உங்களுடைய வயிறு பகுதிகளில் அஜீரண கோளாறுகள் மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்ப் கொடுக்கலாம். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு குறை கூட கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. தர்மம் எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே உண்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவை நான். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கொண்டவர் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்போ இந்த குருவினுடைய பார்வை உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கின்ற காரணத்தினால நீண்ட நாட்களாக குழப்பத்தில் இருந்ததுல தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. அதாவது இந்த குரு பயிற்சியிலே 2ஆவதாக எல்லா வகையிலுமே ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கிறார்.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. தொழில் வாய்ப்புகள் நிறைய தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா மல்லிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டீ கடை, ஹோட்டல் கடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், இந்த தொழில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இரட்டிப்பு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற அபரிதமான லாபமும் ஒரு வளர்ச்சியும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த தனுசுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் தொந்தரவுகளும் வீண் பலிகளும் மன உளைச்சலும் இந்த பெண்களுக்கு நிறைய உருவாக்கி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் மட்டும் உருவாக்கி கொடுக்குது, லாபம் வருது அப்படின்னா அனாவசியமான செலவு பண்ணாதீங்க. இந்த நேரத்துல எதிர்கால திட்டங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை எப்படி செயல்படுத்துன்றத திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அந்த பண சேமிப்பு இருக்கும், மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் ஆண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகவர்களுக்கு திருமண யோகமும், புத்திரபாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியமும், நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்து பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடி வரப்போக இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை, இந்த ரெண்டுமே உங்களோட மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குருமார்களின் பரிபூரண ஆசீர்வாதம் பெற்ற தனுஷ் ராசி நேயர்களே, பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த தனுஷ் ராசியில பிறக்க முடியும். நீங்க உங்க யார்கிட்ட வேணா வந்து நீங்க வந்து பகைச்சிக்கலாம், இல்லை வாலாட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த தனுஷ் ராசிக்காரங்க கிட்ட மட்டும் நீங்க நிச்சயமா வந்து கவனமா கையாளணும். மிக அற்புதமான ராசிங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு குரு பகவான் 7ஆம் பார்வையா துலாம் ராசிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக அருமையா இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தனுஷ் ராசி தான். இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை வந்து 11ஆம் வீட்டுல விழறது மட்டுமல்ல, காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியிலும் 11ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அப்ப பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பண மழையில நனைய போறீங்க. ஹரிஷ் ராமன் சார் சொல்ற மாதிரி நிச்சயமா ஜாக்பாட், டபுள் த ஜாக்பாட் அடிக்க போறது நிச்சயமா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு தான். எல்லா வகையிலும் வந்து மிக அற்புதமான ஒரு அம்சம் கொண்டது இந்த ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு. தாயோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவு வருவதற்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஹயக்ரீவரை கட்டியமா பிடிச்சிக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் நிச்சயமா போயிட்டு வாங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து பாக்குறது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்க வந்து சனி உச்சம். 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வருது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட வீடு. அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஏதாவது தடைகள் இருந்தால் நிச்சயமா வந்து தீர்க்கப்படும். குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. எல்லா வியாழக்கிழமையிலும் குரு ஹோரையில ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில ஏற்றமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெவியான ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய தன்மை வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஈகராக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டவே எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, கதவு நடந்துருமா, அல்லது நடந்துருமா, நடக்கும். ஆனால் கொஞ்சம் நிதானம், பொறுமை வேணும். இன்னுமா சார் பொறுமை வேணும்? நாங்கள் தான் 7 வருஷம் பொறுமையாக இருந்தோமே. எங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, வருமானத்துலேயும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. இவ்வளோ எதுக்கு? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, இப்படி எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 7.5 சனி முடிஞ்சது உண்மைதான். ஆனால் அந்த 7.5 சனி போன பிறகு குருவோட வீட்டுக்கு அவர் போனார். ஆனால் சனீஸ்வரர் வீட்டுக்கு ராகு வந்திருக்கார். இது வேற ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். நம்ம கூட வேலை செய்கிறவங்களால குற்றங்கள் கண்டுபிடிக்க நேரிடும். உங்களுக்கு குரு பார்வை இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டை பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அது வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ உங்களுக்கு மன நிம்மதி தரும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தூக்கமின்மை, மனோ பயம், மனோ கிளேச்சம், தேவையில்லாத குழப்பங்கள், ஆஃபீஸ் பிரச்சனை ஆஃபீஸோடு விட்டுருங்க, வீட்டு பிரச்சனையை வீட்டோடு விட்டுருங்க. வீட்டு பிரச்சனை ஆஃபீஸ்லேயும்,
ஆஃபீஸ் பிரச்சனை வீட்லேயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கண், தலைவலி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கைவைத்தியம் பண்ணுறது விட்டுருங்க. கண்ணாடி போடணுன்னா போடுங்க. நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தேவையா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் உங்களுக்கு உறவுகளை சில நேரங்கள் பிரச்சனையாக மாற்றும். எது எப்படி இருந்தாலும் மழை விட்டுது, துவானம் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? சனி 7.5 சனி முடிஞ்சது, ராகு உங்களுக்கு வந்திருக்கார், குரு பார்வையும் இல்லை. ஆகவே ஒரு வருஷம் மிக கவனமாக இருங்கள். சார் அதிசாரத்தில் போகும்போது எப்படி சார் இருக்கும்? 2 மாதம் தானே, அது ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருமா? வரவும் இருக்கவும் போகவும் சரியாக இருக்கும். வக்கரகதி 2 மாதம்தான். ஆகவே இருப்பதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பொறுமையாக இருந்தால் ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு ஜப்தான இடங்கள், கைவிட்டு போயிருக்கக்கூடிய நகைகள், அடகு வச்சிருக்கக்கூடிய நகைகள், இதெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிராப்தம். இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசுனீங்கன்னா பணம் வரும். எந்த பணம் வரலையோ இப்போ கூப்பிட்டு பேசினோடனே பணம் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு நண்பர்களை இழந்திருப்பீங்க, ஏதோ ஒரு தகராறு, தேவையில்லாத பிரச்சனை, அந்த நண்பர்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் அமேசிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல வெற்றி, இருக்கிற பிரச்சனைலாம் பத்தாதுன்னு புதுசாக இன்னொரு பிரச்சனை கிளம்பும். யார் மூலியம்னா பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, அதாவது உங்கள் வேலையில் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற ஆட்கள் மூலிமா சில பிரச்சனைகள் வரும். அப்போ அதை நம்ம தவிர்த்துட்டோம், அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். குரு பார்வை இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் தான் ஹீரோ. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கூச்சம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களோ எந்த இஷ்யூவும் இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைனா எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது. 3ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல ராகு, குரு பார்வையில் உட்காந்துருக்கு, கேத்து பேர கரெக்டாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. தேவையில்லாத கவலை, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நம்ம பேச்சு நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கலாம். எதெல்லாம் தர்மமோ தர்மத்தின் பிரகாரம் பேசணும், எதெல்லாம் அதர்மமோ அதை தள்ளி வைக்கிறது தான் கரெக்டான ஒரே ஒரு வாய்ப்பு. இதில் ராகு மேலே குரு பார்வை இருக்கிறனால நான் இஷ்டத்துக்கு பேசுவேன், லாஸ்ட்டில் சாரி சொல்லிடலாம், இந்த மாதிரி கதையெல்லாம் ஆகவே ஆகாது. யாராக இருந்தாலும் சரி, யார் பிரபலங்களாக இருக்கீங்களோ, அரசியல்வாதிகளாக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கு இப்போ டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நல்ல பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, நினச்ச காரியங்கள் கைகூடும். வயிறு உபாதைகள், கால் பிளாடர், இந்த மாதிரி இடங்களில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு ஹிரண்யா பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர காசு பணத்துக்கோ, குடும்பத்தில் சந்தோஷத்துக்கோ, கௌரவத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். என்ன பண்ணணும்? வைத்தியநாத சுவாமியை போய் வழிபாடு செய்துட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் உடல்நிலைகளில் ஏற்படும். அது ஒன்று தான் தேவை, மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. தன் உழைப்பால் வெற்றி கொள்ளக்கூடிய மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார். இப்ப இது மட்டும் இல்லாம உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த ஊதியமும் கௌரவமும் பதவியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதுல நிறைய விஷயங்கள்ல சுபவிரிய செலவுகள், போக்குவரத்து செலவுகள், இந்த மாதிரி செலவுகள்லாம் மாத்தி உங்களுக்கு நடக்கும். நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. அதே வேளை 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தின் மேலே நல்ல ஒரு பாசம், அன்பு, அரவணைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். தன வருவாய்கள் பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தன வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கும் போது சொத்து சேர்க்கைகள்லாம் பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி, முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை சிறப்பான முறையில் உங்களுக்கு கொடுக்க போக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இந்த மகரத்துலதான் குரு பகவான் நீச்சமாகிறார். அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால நீண்ட நாள் கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. நீண்ட நாட்களாக உங்களோட ஃபேமிலியில யாரோ ஒருத்தருக்கு மருத்துவமனை செலவுலாம் நடந்துட்டு இருக்கும். அந்த மருத்துவமனை செலவும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல மடங்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பள உயர்வு இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்போது மட்டுமல்ல, ஆடை ஆபரண சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது, இதனால மனதிற்கு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் இருந்தாலும் கடினமான ஒரு முயற்சியின் மூலமாக பல வகையில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்னும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. அன்பால் ஏமாறும் மகர ராசி நேயர்களே, அதாவது மற்றவங்க மேல அன்பு வச்சே வந்து ஏமாறுறவங்க இந்த மகர ராசிக்காரங்க. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைங்க இருக்குது. ஒரு பையன் வந்து வேலையை ஏதாவது படிப்பை விட்டாதான் வந்து மற்றவங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த பையன் கீழே போடுற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான். இந்த சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி வீட்டு சுமையை முதல்ல ஏற்றிக்கிறது வந்து இந்த மகர ராசிக்காரங்க தான். எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு, இது மட்டும்தான் இவங்களோட மந்திரம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது. இந்த மாதிரி உழைப்பு தான் நம்மளோட கடவுள் அப்படின்னு நம்பக்கூடியவங்க வந்து மகர ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தாங்க மகர ராசிக்கும் 2 பக்கமும் உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நிச்சயமா வந்து நீங்க மீண்டு வெளியே வருவீங்க. சனி பகவான் வந்து உங்களை விட்டு போனாலும், அதாவது சனியோட வீடு, ஒரு கெட்டவனா இருந்தாலும் வந்து தன் வீட்டுக்கு யாரும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. சனி பகவான் வந்து கெட்டவரும் கிடையாது, நீதிமானவர். ஸோ அதனால உங்க வீட்டுக்கு வந்து சனி பகவான் வந்து எந்த விதத்திலும் வந்து கெட்டது பண்ண மாட்டாரு. உங்க உழைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதீத உழைப்பு, மற்றவங்களுக்கு உழைச்சு மற்றவங்களை வந்து நம்பி ஏமாந்து போவீங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. முயற்சி ஸ்தானம் வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எதுலேயுமே வந்து ஒரு சோர்வு இருக்கும். ஆல்ரெடி வந்து நீங்க சோர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களை வந்து எழுப்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு லேசினஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல இருந்துலாம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். வாழ்த்துக்கள். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறதும் 9ஆம் பார்வையாக குரு இருக்கிறதும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் குரு யாரை பார்க்குறாரு அது நம்ம கவனிக்கணும். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய பலத்தை பெறக்கூடியவர் யாருன்னா ராகு. ராகு போன்ற பலம் கொண்டவர்கள் வேறு யாருமே கிடையாது. சூரியன் கூட கிடையாது, குரு கூட கிடையாது, சனி கூட கிடையாது. அப்படிப்பட்ட பலம் பொருந்தியவர் நவ கிரகங்களில் யாருன்னா ராகு. அந்த ராகுவுக்கு குருவினுடைய பார்வை ஏற்படுகிறதுங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். சனி ஒத்த ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த சனி ஒத்த ராகு அப்படின்போது அவருடைய சனி வீட்டிலேயே போகும்போது குரு பார்வை ஏற்படுவது. இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். கொடுத்து கெடுப்பானா, கெடுத்து கொடுப்பானா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், இதை 1 மணி நேரம் என்னால் பேச முடியும். அப்படி இந்த கும்பராசிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அற்புதமான காலம் குரு பார்த்து என்றுக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 2ஆம் இடத்துல குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள். ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க, பேசாதீங்க. இது என்ன நிறம் அப்படின்னு கேட்டால் தெரிஞ்ச மாதிரி சொல்லாதீங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, அதுதான் அது. நான் கருப்புன்னு சொல்கிறேங்க அப்படின்னு மஞ்சளை சொன்னால் ஆமாங்கன்னு சொல்லுங்கள், ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம். அதே நேரத்தில் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பகலில் பயணம் செய்யும்போது, அது பஸ்ஸில் போனால் கூட சரி, நான் மோஷனில் ஏறுறேன், அந்த டோரு ஓரத்தில் நான் நின்றுட்டுருக்கேன், ட்ரெயினில் போகும்போது போகிறேன், வேண்டாம். அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி, நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் குளிச்சுட்டு வந்து நீங்களே அந்த கீசர் ஆஃப் பண்ண வேண்டாம். நேற்று வரைக்கும் நான் ஆஃப் பண்ணேன் சார், அது ஒன்றும் ஆகலை சார், அந்த சுவிட்சு இன்றைக்கி போயிருக்கும். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் பயன் கொடுக்கும், அதே நேரத்தில் பயம் கொடுக்கும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 9ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற குரு அது இதுன்னு எது சொன்னாலும் இந்த பலன்களில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம். ஆகவே புதிய முயற்சிகள், புதிய இடமாற்றங்கள் வந்தாலும் 1 முறைக்கு 2 முறை சிந்தித்து அந்த வேலைக்கு போகலாமா, அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, நஷ்டம் கொடுக்குமா அப்படிங்கிறத 7.5 சனி இன்னும் இருக்கிறார். அது பாத சனியாக இருக்கிறார். பாதத்தில் அடிபடாமல் இருக்கணும்னு பார்த்துங்க. கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அக்டோபர் வரைக்கும் உங்களை யாருமே அசைக்க முடியாது. எந்த விஷயத்தை தொட்டாலும் சிக்ஸர், எந்த விஷயத்தை சொன்னாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எந்த ரகசியமே நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாதா சொல்ல வைக்கும்
வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லி லாஸ்ட்டில் அடி வாங்குற மாதிரி நிலவே கொண்டு வந்து கொடுத்துரும். விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் இந்த ராசிக்கு ராகு வருகிறாரோ, லக்னத்துக்கு ராகு வருகிறாரோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது, நான் அப்படிங்கக்கூடிய அகங்காரம், இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொன்னாலும் எப்படி சாயந்தரம் ஆனால் பெட்ஷீட்டை போட்டு படுக்கிறோமோ, கண்டிப்பாக இந்த பெட்ஷீட்டுங்கிறது ராகு, அது உங்களுக்கு போத்தக்கூடிய நிலைமை வந்துடும். அக்டோபர் வரைக்கும் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணால் நல்ல காசு பணம் வரும், எல்லா விஷயங்களும் பெரிய சக்ஸஸை கொடுக்கும். இப்போது பத்திரங்கிறது பத்திரமா வச்சா தான் பத்திரம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. வீட்டு பத்திரம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்து என் ஃப்ரெண்டுக்காக கொடுத்தேன், அவன் அடமானம் வச்சுருக்கான், அவன் திருப்பி எனக்கு கொடுத்துட்றான்னு சொன்னான்னா வராது, அவ்வளோதான். அதேமாதிரி எந்த பயணங்களாக இருந்தாலும் சரி, இரவு நேர பயணங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ ரீசன்ட் பாஸாக நான் பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா, நைட்டு 1:30 மணிக்கு எழுந்திரிச்சு பிரியாணி சாப்பிட்ற ட்ரெண்டு. தயவுசெய்து வேண்டாம். ராகு உட்காரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். உங்கள் ஹெல்த்தும் சரி, எல்லா விஷயத்தையுமே கோளாறு. அதே மாதிரி இப்போ ராசிக்கு ராகு வரும் பொழுது, லக்னத்துக்கு ராகு வரும்போது முகத்தில் தேமல்கள் வரும். அங்கங்கே பரு, திடீர்னு தேமல், இதெல்லாம் ஒரு நல்ல சகுனம் கிடையாது. என்ன நல்ல சகுனம் கிடையாதுன்னா, வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் பாதிக்கும். யார் அப்பா பாட்டனாராக இருக்கணும், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், இவங்களுடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு கண்டம் உருவாகும். நிறைய பேருக்கு தேவையான பணம் எல்லாம் வரும், என்ன லைஃப்பில் வேணுமோ எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ராகு எப்போல்லாம் இந்த லைஃப்க்கு உங்கள் ராசிக்கு வருதோ, அப்போது எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் தாறுமாறாக போகும். அதுக்கு என்ன இருக்குது, இப்போ ட்ரெண்டு தான் மாறிடுச்சே, என் வயசு 24, அவள் வயசு 34, பிரச்சனை கிடையாது, அப்படிலாம் பிரச்சனை. ஏன்னா இந்த சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள், வயது வித்தியாசம் மூத்தவங்களை கல்யாணம் பண்ணால் உங்களுடைய ஆயுள் பாவத்துக்கு கண்டம் ஏற்படும், ஆயுள் பாவத்தில் கை வைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் தயவுசெய்து இப்போ ட்ரெண்டு இதெல்லாம் வந்து பேச வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தாறுமாற நடக்கும். அந்நிய மொழி, அந்நிய ஜாதி, கல்யாணம் ஆனவங்களை லவ் பண்ணுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் போய் மாற்ற மாதிரி இருக்குது. கும்பராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம், மெயினாக அக்டோபருக்கு அப்புறம். அக்டோபர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி வெளியே வரவே வராது. அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலினாலும் சரி, பண்ணாத விஷயமே நீங்கள் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் ஆகும். தேவையில்லாமல் பேர் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். கவனமாக இருக்கணும். மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, பூதராஜர் வழிபாடு. ராகு அப்படிங்கிறது அமானுஷ சக்தியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அது பூதம். குரு என்கின்றது பேசிக்கலாக ராஜாவை குறிக்கும். அப்போ பூதராஜர் அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார். அது எங்கன்னா நம்மளுடைய விஜேந்திர சுவாமியோட பிருந்தாவனத்து பக்கத்தில் கும்பகோணத்தில் இருக்கார். அங்கே போய் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்கள் லைஃப் அப்படியே மாறும். பொறுமை பொறுமை பொறுமை. தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே தலையிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கணுமோ அது பெட்டர். நல்லவங்களுடைய சவாகாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தேவையில்லாத விஷயம் சூப்பராக இருக்குது, ரசனையாக இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்கும், உள்ளே போகும்போது கால் உள்ளே சிக்கிக்கும், வெளியெடுக்க முடியாமல் கஷ்டப்படணும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. கவனமாக இருங்க. சேமிப்பு எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிறப்பு பார்வையோ 9ஆம் பார்வையோ உங்கள் ராசியை பார்க்குறார். இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. ஆனால் ராசியிலே ராகு பகவானும் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு இருக்கிறார். ஏழரசினுடைய தாக்கத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி அடங்கி ஒடுங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் இருக்கு. அதாவது அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப இந்த நேரத்துல ஊர் உலகங்கள் எப்படி இருக்கிறது, நாம எப்படி இருக்கிறோம், நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பின்னாடி செய்ய வேண்டும், யாருக்கிட்ட எப்படி பேச வேண்டும், யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது, இப்படிப்பட்ட பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இயற்கையாகவே ஒரு குணங்கள் என்ன, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, நீங்கள் எதையும் கண்டுக்கலாம் அவங்களையும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட குணங்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த 12 ராசியில் நம்பர் 1 ராசி இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஏன்னா சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, ஞாபக மறதி, கவனக்குறைவு இது எல்லாமே வரும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறது ராசிக்கு. அதே மாரி 11ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம்தான். அப்போ உங்களுடைய கடுமையான முயற்சியும் சோம்பேறித்தனத்தை விட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதனால மந்தத்தன்மை, படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து ஞாபக மறதி அதிகமாக வருது அப்படின்னா அதை ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து கொள்வது ஞாபக சக்திகளை அதிகரித்து கொள்ளும். அதே போல இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் எக்காந்து கொண்டு ஜாமீன் போடாதீங்க, யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. குறிப்பாக சொல்ல போனால் வெத்து, செக்லீஃபு, ஜாமீன், அதே மாரி பத்திரத்தில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடிய. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, ராசியிலேயே ராகும் உட்காந்துருக்கார்.
அப்ப பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் கூட இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அடைய போக இருக்கிறார்கள். அதனால இதையும் கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களோட ரகசியம் வெளியே சொல்லாதீங்க. உங்களோட லாபம் இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு லாபத்தை வச்சு நான் இதை அடுத்து இதை பண்ண போறேன், இதெல்லாம் சொல்லாம இருந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் முன்னேற்றமும் பல வகையில் உங்களுக்கு கிடைக்கும். ரகசியங்கள் ரகசியமாக வைத்து கொண்டால்தான் அதற்கு பெயர் ரகசியம். அதுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய மூல மந்திரம். உங்களோட வெற்றி பெறக்கூடிய ரகசியமும் அதுதான் உங்களுக்கு. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பாற்றல் உண்டு. அதை நீங்க சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினாலையும் சனி பகவானாலும் ராகு கேது பகவானாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் ராசியை கேது பகவான் பார்க்கிறார். அப்ப கேதுவை பிடித்தால் எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும். அது சித்தர்களுடைய வழிபாடு, சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு. இது பல வகையில உங்களுக்கு நன்மையும் சூட்சமத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பான ஒரு ஆற்றல் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. வம்ச விருத்தி ஏற்படுத்தும் கும்பராசினியர்களே, கும்பராசி உங்க வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா உங்க வம்சமே விருத்தி ஆக போகுதுன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப நேர்மையா ஒழுக்கமா வாழ்ந்த பரம்பரையில தான் இந்த கும்பராசிக்காரங்க பிறப்பாங்க. இவங்க மூதாதையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமா நெறியாவும் ஊருக்காக இந்த குறி சொல்றவங்க இந்த மாதிரி வம்சத்துல தான் கும்பராசிக்காரங்க பிறப்பாங்க இல்லைங்களா. இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைரக்டா பார்த்தீங்கன்னா குரு பகவானோட 9ஆம் பார்வை உங்க மேல பட போகுது. ஸோ எல்லா விதத்திலையும் மிக சூப்பரான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. நீங்க சொல்றதெல்லாம் பலிக்க போகுதுங்க. என்ன சொல்றோம், அந்த வாக்குல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் கடுமையா பேசிட வேண்டாம். வாக்குல கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். தனம் குடும்பம் சேர்க்கை எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்க ராசிநாதனுக்கே பாத்தீங்கன்னா ராகுபவன் வரதுனால இந்த அமானுஷ கனவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதீதமா நடக்கும். முன்னாடியே நடக்க போறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனவுல வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு வர வருமானத்தை உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயோ, உங்க பெண்களா இருந்தா உங்க கணவன் கிட்டேயும், ஆண்களா இருந்தா உங்க மனைவி கிட்டேயும் கொடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டா இருக்கும். ஸோ இந்த வீரபத்ரர் வழிபாடு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வீரபத்ரர் வழிபாடு, உக்கிரமான தெய்வத்தின் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, இந்த மாதிரியான தெய்வத்தோட வழிபாடு பண்ணும் போது நிச்சயமா, ஏன்னா ராசியிலையோ லக்னத்திலேயோ ராகுபவன் வராரு இல்லைங்களா. ஸோ புற்றுக்கு பால் ஊத்துறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா சிறு சிறு தடங்கள்ல இருந்து நிச்சயமா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள். குருவோட வீடு தானே, ஆனால் அங்கே சனி இருக்கார். கடுமையாக உழைப்பீங்க, நேரங்காலம் தெரியாமல் உழைப்பீங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு இருக்கார் பாருங்க, அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லக்கூடியவர். ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, தாய்க்கு உடம்பு பாதிக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல ஞாபகம் வச்சுங்க. சுகமான தண்டனை வேண்டுமா, இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளால் தண்டனை வேணுமா? ரொம்ப குழப்பிட்டனோ. அதாவது வெளிநாடு போயிடுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் துணியை நீங்களே துவைக்கணும், உங்கள் சாப்பாடை நீங்களே செஞ்சுக்கணும். இங்கே இருக்கும்போது அம்மாவும் மனைவியும் 2 பேரும் செஞ்சு தருவாங்க. எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு தூக்கி விசிறடிச்ச காலெல்லாம் இருக்குது. ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு இல்லைன்னும் போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க பாருங்கள், அதுவே அமிர்தமாக இருக்கும். அங்கே தான் உங்கள் தாய் முகம் தெரியும், அப்பா முகம் கூட தெரியும். தட்டு கழுவாமல் இருக்கு. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லன்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அம்மா மட்டுமா அப்பா மட்டுமா? இந்த 2 பேர் முகம் தெரியும். சுகமான தண்டனை, பணம் பட்டம் பதவி எல்லாமே இருக்கிறது, சொந்தங்கள் தூரம் இருக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த ராகு உங்களுக்கு அனுபவத்தை கொடுப்பான். இந்த காலகட்டங்களில் நிதானம் வேணும், பொறுமை வேண்டும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அந்த காலத்தில் அதை செஞ்சு தான் ஆகணும். மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறது. சொந்த தொழில் வேண்டாம். வேலை வாய்ப்பு கிடைச்சா உடனே கிளம்பி போங்க. அங்கே உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சுகமான வாழ்க்கை நான் வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எத்தனை பேருக்கு சுகமான வாழ்க்கை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இங்கேருந்து போகும்போதும் சரி வரும்போதும் சரி இருக்கக்கூடிய சந்தோஷம் அங்கே இருக்காங்கிறது தெரியாது. எனக்கு அந்த சாலைகள் சுத்தமாக இருக்குது, ஒரு குப்பை கூட இல்லை சார், அருமையாக இருக்குது, ஆனால் எனக்கு அங்கே சந்தோஷம் வேணுமே. இதை எல்லாத்தை விட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கிற அத்தனை பேருக்கும் 12 ராசிக்கும்
பலன்கள் சொன்னனே ஒழிய நான் பரிகாரம் சொல்லவே இல்லை. நான் ஒருவேளை மறந்து போயிட்டனோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான் மறக்கலை. 12 ராசிக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பரிகாரமாக முத்தாய்ப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. குரு மாற போகிறார். குரு பகை பெற போகிறார். சாதாரண குரு அல்ல. புதன் வீட்டுக்கு போதான் போகிறார். இருந்தாலும் அது பகை வீடு. அதே மாதிரி கடகத்துக்கு அதிசாரமாக போகிறார். அது உச்ச வீடு. குரு தன்னுடைய நிலைமையை மறந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது. மறுபடியும் வக்கரமாக மாறப்போகிறார். எது எடுத்தாலும் பிரச்சனை தான். சனி பிரச்சனைனா பிரச்சனை, ராகு கேது பிரச்சனைனா பிரச்சனை, குரு பெயர்ச்சினா பிரச்சனை. அப்போ ஏதாவது நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு, குருமார்கள் வழிபாடு. ஏன் தெரியுங்களா? இறைவன் அப்படின்னா இறைவன் கோவிலுக்கு போகணும். ஆனால் சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு பார்த்தாலே புண்ணியம். குரு பார்த்தால் பூர்வ ஜென்மம் 3 ஜென்மங்களில் ஏற்பட்ட கர்மம் போகும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வாழும் பூமி சித்தர் பூமி. வெளிநாட்டில் வெளியூரில் எல்லாத்துலேயும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லா விதமான மக்கள்லாம் வாழ்வாங்க, பிறப்பாங்க. ஆனால் சித்தர்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரே இடம் இந்தியா. அதுலேயும் தென்னிந்தியா, அதுலேயும் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போய் பாருங்கள். அவங்க பார்வை பட்டாலே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த ஜீவ சமாதியில் பால்கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. இதை செஞ்சீங்கனாலே உங்கள் தோஷங்கள் எப்படி இருந்தாலும், குரு பார்வை இல்லைனாலும், குரு பார்வை இருந்தாலும் சுபமான பலனாக இருக்கும். பகை பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் ஒரே பலன், சுப பலன். 12 ராசி நேயர்களுக்கும், ரெட்ரோ டிவி நேயர்கள், ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் சுப பலனாக வரணும்னு சொல்லி வாழ்த்தி, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, சர்வே ஜனா சுகினோ பவந்து. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு டிவியில் ஒரு காமெடி ஷோ பார்த்தேன். அதில் ராமர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஒரு பொண்ணுடைய பேர் கேட்குறார். பேர் கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் வந்து என்னமோ லெனின் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீநிதி லெனின். அவர் கேட்குறாரு, சிவகிரிநாதனா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்று. எந்த விஷயத்த சொன்னாலும் ஃபஸ்ட்டு விஷயம் தலையில் உள்ள ப்ராசஸிங்கே வேலை செய்யாது. எல்லாமே மந்தமாக இருக்கும். நம்ம சொல்கிறது, நம்ம நினைக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. சின்ன ஒரு இடத்துக்கு போய் நம்ம பேசணுன்னா கூட எப்படி அதை சொல்கிறது, அவர் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை. சிம்பிளான விஷயத்த கூட நீங்கள் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவீங்க. அந்த தடை கொடுக்கக்கூடிய மென்டாலிட்டி பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும். சுகஸ்தானத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொன்னால் சுகத்தை கெடுப்பார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு போக முடியாது. 24 மணி நேரம் வீட்டுக்கு விட்டு வெளியே இருக்கிற மாதிரி நிலைமை நடக்கும். மெயினாக பசங்க யார் இருக்காங்களோ, படிக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ, கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக ஆகும். என்னதில் பெரிய ஒரு ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லேயும் ஒரு 2 காயினுடைய 2 சைடில் இருக்கிற மாதிரி அஷ்டமஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்துக்கும் குரு நேரடி பார்வையில் இருக்கிறனால வேலை மட்டும் பெண்டை கழட்டும். வேலை நிச்சயமாக இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வருஷம் 8 மந்த்ஸ் கரெக்டாக அதை நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தில் உங்கள் லைஃப் அப்படியே மாற்றி கொடுத்துரும். இப்போ சுச்சுவேஷனுக்கு ருணம், ரணம், சத்ருக்கள், இது எல்லா வகையிலுமே டிஸ்டர்பன்ஸ். வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி இருப்பான். அரசியல் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே. என் வீட்டுக்கு நானே போக முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த டைம் பீரியடில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிம்பிள் சொல்யூஷன் சொல்லணும்னா, நிலமாக வாங்கிக்கிறது நல்லது இல்லையா, தளத்துக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டாக வாங்கிக்கிறது நல்லது. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே சுகஸ்தானத்தை கொடுக்காது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தரை அப்படின்னு சொல்லணும். அதில் குரு போய் உட்காரும்போது தரையில் படுக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ளாட்டு வாங்கிடணும், இல்லை மேல் தளத்துக்கு போயிடணும். அப்போ மாதிரி இடம் மாறும் பொழுது நமக்கு பாதிப்புகள் கொடுக்காது. எதிர்பாராத பண வரவை, எதிர்பாராத ஒரு லக்கு, இன்சூரன்ஸ் மூலியமாக பணம், எதிர்பாராத வெஹிக்கிள் கிளைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். சிம்பிள் சொல்யூஷன். மீனம் அப்படிங்கக்கூடிய இடத்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையை குறிக்கும். அதனால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கண்கூட நீங்கள் பார்க்கணும். முடிஞ்சால் ஒரு தடவை போய் பணம் கொடுத்து
அங்கே அந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வச்சாலும் சரி, உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஷாப்பை நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக அடையும். சந்தோஷமாக இருங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. 3வது முக்கியமான விஷயம், வாக்கிங் போகணும். உடம்புலேருந்து NaCl அதாவது சால்ட் வெளியே வரணும். சனி லக்னத்துக்கு வரும்பொழுது, ராசிக்கு வரும்பொழுது நமக்கே தெரியாமல் ஹெவி ப்ரெஷர் டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷரை எப்படி குறைக்கணும்னு பார்த்தா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பெட் ஃப்ளோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? வாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, ஜாகிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிளியர் ஆகும். 2வது, காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்கனால கோவில் பிராகாரத்தை சுற்றுவதனால ஏற்படக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய பேருக்கு புரியாது. இப்போல்லாம் வாக்கிங் போக சொல்கிறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரையுமே வாக்கிங்கிற வார்த்தையே தெரியாது. வாக்கிங்கிற ஒரு சமாச்சாரமே இல்லை, அது ஒரு வர்பே கிடையாது. நடக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அது இப்போ நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லணும், பிராகாரங்களை சுற்றுறது, இதெல்லாம் பண்ண நீங்கள் மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலியே நல்லாயிருக்கும். பொறுமையாக இருக்கணும், சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பேசணும். அப்போ எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இதுதான் நமது வாழ்க்கையின் பலம் என்ற கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். இப்போ இவருடைய சிறப்பு பார்வையை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ இது மூலமா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே சனி பகவானும் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உள்ளூரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த தடவை போய்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்குமே எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, வளர்ச்சி, முன்னேற்றத்தை கண்டிப்பா உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க, குறிப்பா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாத்தையுமே தொழில் வேலை பளு ரொம்ப அதிகரிக்கும். இப்போ உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்காது. அப்போ இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லைன்னு சொல்லி கோபப்படக்கூடாது. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம்தான். அப்போ கோபத்தை குறைத்து கொண்டால், அமைதியும் பொறுமையும் இருந்தால் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உறவு, அதாவது உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதே போல இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வருகின்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனை தொந்தரவுலாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும், ஓசில் வண்டி வாங்கிட்டு போகிறதும், ஓசில் வண்டி வாகனத்தை கொடுக்கறதும், இந்த 2 விஷயத்திலுமே உங்களுக்கு வாகனத்தினால விரைய செலவுகள், பிரச்சனைகள்லாம் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மை, முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ராமேஸ்வரம் சென்று கடலில் குளித்து, தீர்த்தத்திலே குளித்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மை, முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. அற்புதமான ஒரு வாய்ப்புகள். அடுத்த முறை உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படுத்தி கொடுக்குன்றத பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகமாக விட்டு கொடுக்கும் மீனராசி நேயர்களே, இந்த ஆண்டு 2025 குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மிக மிக கவனமா இருக்க வேண்டிய ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி தாங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்லை வேற எதுக்குமே சொல்லலை. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இந்த ஆண்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருந்தது பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வீடு. அதனால் ஒரு 2.5 ஆண்டு தப்பிச்சிட்டிங்க. ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்துலேயும் இருக்கட்டும், அதாவது அரசாங்க தொடர்பாக ஏதாவது நீங்கள் ஒரு தில்லுமுள்ளோ ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக மாட்டிப்பீங்க. ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக, மீன ராசி ஆண்களாக இருக்கும் பொழுது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் சிம்பிளாக பண்ணுங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துலேயோ உங்கள் ராசியிலையோ சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக எளிமையாக இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு. ஏழைகளுக்கு முதியவருக்கு ரொம்ப தள்ளாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அநாதை ஆசிரமமாக இருக்கட்டும் அல்லது இந்த முதியோர்கள் இல்லமாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு சாப்பாடு நிச்சயமாக மாதத்தில் ஒரு முறையாச்சும்
இந்த 2.5 ஆண்டுகளாக இருக்கட்டும், இந்த ஆண்டு எஸ்பெஷலி இந்த குரு பெயர்ச்சிக்காகட்டும், மாதம் மாதம் ஒரு நாள் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு ஒரு அரை நாள் வந்து அங்கே செலவு பண்ணுங்க, அங்கே உட்காந்துருங்க. சித்தர்கள் வழிபாடு, குச்சனூர் சனீஸ்வரன் கோயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு 6 மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய தாக்கத்துலேருந்து நிச்சயமாக தப்பிப்பீங்க. 12 ராசியில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையக்கூடிய ராசி வந்து மீன ராசி. நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ கவனமாக இருங்க.